சில சூழ்நிலையினால் பிரிய வேண்டிய நிலைமைகள் வந்தது. ஆனாலும் தேவன் எனக்கு ஒரு விஷன் காட்டினார், ஒரு தரிசனம் காண்பித்தார். இது ஒன்றும் இல்லை, சரி ஊழியம் இந்த பகுதியில் நம்ம போயிடலாங்கிற மாதிரி நான் நினைக்கும் ஒரு நேரத்தில் சிஸ்டர் விமலி சிஸ்டர் வீடெல்லாம் கூட்டி மாடியில், அப்போ இப்படி ஒரு இடமே இல்லை, வெறும் மாடி தான் இருந்தது. இந்த ரூம் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். எல்லாம் கூட்டி முடித்து சிஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் நான் ரூமெல்லாம் கூட்டிட்டேன், எல்லாம் செய்துட்டேன், நிறைய வேலை நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு ஜனம் ஆராதனைக்கு வராங்க. அப்போ சிஸ்டர் விமலி சொல்கிறாங்க, பிரதர் எல்லாம் கூட்டி முடிச்சுட்டேன், நீங்கள் பிரசங்கம் செய்யணும். அப்போ நான் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை தான். அப்போது நான் அந்த தரிசனத்தை நான் விசுவாசித்தேன். அப்போ பிரதர் அதே நேரத்தில் பிரதரும் அதை அவர் விசுவாசித்தார். அப்போ இங்கே நம்ம வந்த பிறகு ஆண்டவர் இதுவரைக்கும் உறுதி என்பது என்னன்னா, வேதத்தில் சொல்லுது முப்பரி நூல் அராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த சத்தியத்துக்குள்ள 3 குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். நிறைய பேர்த்துக்கு நாட்களில் கட்டாயம் வருவாங்க. அது என்றைக்குமே அது ஆண்டவர் காண்பித்த விஷயத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆனால் ஒரு உறுதியாக இருப்பது என வேதத்தில் 2-3 சாட்சியினால் எதையும் தேவன் நிலவரப்படுத்துகிறார். அப்போ இது சத்தியம், இது உண்மை, இதை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு என்பதற்கு ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய சாட்சியை ஆண்டவர் இந்த குடும்பத்தை சாட்சியாக இந்த பகுதியில் வைத்திருக்கிறார். அதுலேயும் சகோதரன் ஜேம்ஸ் பிரதரும் வாலிப தம்பியாக அவர் இருந்த ஒரு காலத்திலிருந்து நான் அப்படியே ஒரு பார்த்து இன்னைக்கு அவருக்கும் இன்னைக்கு அவர் என்ன சொல்லுவது, ஆவிக்குரிய விதத்தில் ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு அவர் வந்து கொண்டிருக்கிறதை நானும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்னமும் ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பெரிய வாஞ்சை. சபை முடிந்த பிறகு நான் தனிப்பட்ட வகையில் இந்த உங்களோடு சில பேச விரும்புகிறேன். இப்போ நம்ம செய்திக்குள்ளாக நம்ம முக்கியமாக கடந்து போகிற ஒரு நேரம். இதுக்கு இடையில நிறைய சாட்சிகள் நான் சொல்ல வேண்டுமானால் பல்வேறு சாட்சிகள். தேவன் என்னை கோவிட்லேருந்து எனக்கு ரிக்கவரி கொடுத்த பிறகு ஏறக்குரிய என்னுடைய ஜீவன் போய்விடும், 75% என்னுடைய லங்ஸ் முடிஞ்சது என்று நான் நினைக்கும் போது 3ஆம் நாளிலே தேவன் என்னை உயிர்த்தெழச் செய்தார். 3வது நாளில் ஆக்சிஜன், அந்த வச்சிருந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு. ஒரு சத்தம் தெளிவாக வந்தது. அந்த ஆக்சிஜன் மாஸ்கை நான் எடுத்ததும் அது வரைக்கும் மூச்சு திணறலோடு நான் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துட்டா ரொம்ப திணறி தான் நான் மூச்சு எடுப்பேன். ஆனால் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் சத்தம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நன்றாக சாதாரணமாக எப்போதும் மூச்சு எடுப்பது போல நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், உன்னை உயிரோடு நான் வைப்பேன், பல்வேறு நாடுகளுக்கு உன்னை கொண்டு போவேன். அதுக்கப்புறமே எனக்கு தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்கள் அதிகமானது. நான் 2017 சிங்கப்பூர், கம்போடியா ஒரு முறை போய் கொண்டு வந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு அதிகமாக வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இல்லை. ஆனால் இந்தியாவுக்குள்ளாக ஏறக்குரிய ஒரு 25 மாநிலங்கள் போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒரு 25 மாநிலங்கள் இது வரைக்கும் போயாச்சு. அதில் பல்வேறு சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். சபைகள் என்று சொல்லும்போது கட்டடம் அல்ல, விசுவாசத்துக்குரிய ஜனங்களை ஸ்தாபித்திருக்கிறோம். தொடர்ந்து நடக்குது. நான் பிரதருக்கு பீகார் யூபியை பற்றி சொல்லியிருக்கிறேன். அங்கே தொடர்ச்சியாக ஞானஸ்தானம் நடைபெற்று கொண்டே இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டே இருக்காங்க. அது எனக்கு சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கு. அங்கே அந்த வேலை இதுவரைக்கும் நிற்கவில்லை. ஆனால் என்னால் அங்கே போக முடியல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அதனால் என்னால் இப்போ அங்கே போக முடியாத நிலை. மற்றபடி அங்கே யாரை நாம் நியமித்தோமோ அந்த ஊழியர்கள் அந்த வேலையை நேர்த்தியாக செய்து வருகின்றனர். அப்புறம் இந்த இந்தியா முழுவதும் போன இடங்களில் நிறைய இடங்களில் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். தேவன் நிறைய கிரியைகளை செய்தார். ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறமே தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி வேற தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போக செய்தார். பிலிப்பீன்ஸ் நாட்டுக்கு போனேன். அதற்கு பிறகு நான் அதற்கு முன்பதாக லெபனன் போயிருந்தேன், லீபனான். இதெல்லாம் பார்க்க முடியாத சில வேதத்தின் சில இடங்கள்லாம் இருக்கு. கானா ஊரில் இயேசு அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசத்தை, இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த பாத்திரங்கள் எல்லாம் அந்த 6 ஜாடியில் 3 ஜாடி இருக்கு. இப்போ
ஸோ அதில் அந்த ஜாடி இப்போ தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதை மெயின்டெனன்ஸ் யாரும் பண்ணுறது இல்லைன்னு அதை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் நான் போன போது அது அந்த இடத்துல இருந்தது. அப்போ அதெல்லாம் வேதத்தின் சான்றிதழ்களை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட கேதுரு மரங்கள் இதை பார்ப்பதற்கு கிருபை கொடுத்தார். 1500 வயசுள்ள கேதுரு மரங்கள்லாம் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா அது எப்படியும் ஒரு 10 அடிக்கு மேலே சுற்று வரும். அந்த அளவுக்கு பெரிதான மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. இதுக்கு மத்தியில் விசுவாசத்தில் பல்வேறு இடங்கள்ல லீபனான்லாம் இன்னைக்கு யுத்த பூமியாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு வைராக்கியமாக இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நம்ம சரியானபடிக்கு காலமும் நேரமும் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய சுதந்திரம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி எப்படி காலங்கள் இருக்கும் என்பது தெரியாது. அங்க லீபனான்ல அந்த பாஸ்டர் சொல்லும் போது எனக்கு முதல்ல அவர் சொன்ன விஷயம், நீங்க என்னுடைய பேரை சொல்லி அவருடைய பேரை சொல்லி வீசா வாங்க முடியாது. ஏன்னா அவருக்கு கொலை மிரட்டல் 3 முறை வந்திருக்கு. அவருக்கு இந்த மாதிரி அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார் என்று சொல்லி, அதனால அவர் பேரை சொல்லாம அவர் சபையில ரீட்டான்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரி எனக்கு வீசா என்னுடைய கேர் ஆஃப்ல தான் அவர் தங்க போறாரு, இந்தியாவிலேருந்து வராரு, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பனாக, நான் சகோதரிக்கு ஒரு நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீசாவில் சைன் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து தான் என்னை லீபனானுக்கு கொண்டு போனாங்க. அந்த 1 மாதமும் அவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு தான் போக முடியும். நானாக ஒரு இடத்துக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுலாம் போக முடியாது. என்ன வேணால் பிரச்சனைகள் நடைபெறலாம். அந்த மாதிரி ஒரு ஊர். ஆனால் அதில் அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம இந்த சத்திய வார்த்தைகளை பல்வேறு இடங்களுக்கு போகும்போது பொதுவாக சொல்லுவாங்க, டிராவலிங் இஸ் த பெஸ்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க. நம்ம டிராவல் பண்ணும்போது, பயணத்துக்கு போகும்போது, நீங்கள் காலேஜில் படிக்கிறத விட ஸ்கூலில் படிக்கிறத விட நீங்கள் பயணமாக போகும்போது ஒவ்வொரு ஜனத்துடைய மென்டாலிட்டி, ஒவ்வொரு மனிதர்களுடைய உணவுகள், கலாச்சாரங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பலதையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அது காணப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே தேவன் என்னை அழைத்த போது ஒரு மிஷினரியாகத்தான் அழைத்தார். ஆனால் அந்த வேலைகள் நடைபெறுவதற்கு சில காலங்கள் அவசியப்பட்டது. அந்த காலங்கள் நிறைவேறும் போது அந்த வேலைகளை தேவன் அங்கே கொண்டு போனார். ஸோ போன வருஷத்தில் இப்போ கென்யாவுக்கு நான் போயிட்டு வந்தேன். உண்மையாகவே அது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். நிறைய குட்டி பசங்க எல்லாரும் என்னைய வெள்ளைக்காரன்னு கூப்பிட்டுட்டாங்க. அது எனக்கே ரொம்ப அவமானமாக இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே கருப்பு. அப்படின்னா கருப்பு என்று சொன்னால் நம்ம ஊர்லாம் இவரெல்லாம் கருப்பெல்லாம் இல்லை, அதையெல்லாம் கருப்புன்னே சொல்ல முடியாது. அதனால பிரதர்லாம் நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க நான் கருப்பு, நீங்க கருப்பு இல்லை அந்த. ஆமா, ஏன்னா நான் அப்படி பார்த்துட்டு வந்தேன், அதனால சொல்றேன். நான் என்னால சிரிச்சாங்கன்னா பல்லு மட்டும் நல்லா வெள்ளையா தெரியும், ஆனா அவ்வளவு கருப்பு. என்ன வெள்ளைக்காரன்னு கூப்பிட்டாங்கன்னா பாருங்களேன். அதனால எனக்கு நானே சொல்லிட்டேன், தயவுசெய்து நீங்க பிரவுன் மேன் கூப்பிடுங்க, என்ன ஒயிட் மேன் கூப்பிடாதீங்க, ஃபாரினர்னு வேணா சொல்லிக்கங்க, வெளிநாட்டுக்காரன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை, வெள்ளைக்காரன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அவமானம். அது இங்கிலாந்துக்காரனுக்கு அமெரிக்கன்ஸுக்கு அது அவமானம் ஆயிடும். நாங்கெல்லாம் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறோம். இப்போ அது ரொம்ப அதுல இருந்த சகோதரிகள் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டேன், ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. பாப்பாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆளுக்கு போட்டுட்டு பார்ப்பாங்க 2 பேரும். அதுல இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தேன் நான். அதுல உண்மையாகவே அவங்க ஆராதிக்கும் போது இங்க சில கிறிஸ்தவ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஆடுறோம்னு சொல்லி சினிமா உடைய நடனங்களை அறிமுகப்படுத்தி விட்டார்கள். ஆனா அவங்க அப்படி அல்ல, அது இருதயத்திலிருந்து அவங்க ஒரு இடத்துல ரொம்ப டான்ஸ் ஆடி தான் அவங்க ஆராதிப்பாங்க. அவங்க கலாச்சாரமே அப்படிதான். அவங்க ஆண்டவரை டான்ஸ் ஆடாம அவங்க துதிக்க முடியாது. ஆனா அது அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். சகோதரிமார்கள் இடையில இந்த சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். யாரும் மியூசிக் ஸ்கூலுக்கு எல்லாம் போனதில்லை. ஆனா பாத்தீங்கன்னா இயற்கையாகவே தேவன் அதை வைத்து அது அவங்களுக்கு அந்த இடத்துல சத்தியங்களை கொண்டு போகும்போது மிக ஆசீர்வாதமாக அந்த பகுதியில் இருந்தது. அது போனது போக நைரோபியில தலைநகரத்தில் ஒரு பாஸ்டர், நம்ம இன்டைம் பாஸ்டர் அறிமுகமாகிறாரு. அவர் 2017 சத்தியத்தில் வந்தவர். அப்புறம் அவர் என்னை
எனக்கு டிவி, ஏன்னா அவர் பிபிஎன் டிவின்னு ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு. ஏறக்குரிய 10 லட்சம் வியூஸுக்கு மேலே வியூவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஆகவே அவர் என்ன டிவியில் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவிலிருந்து முதல்ல போன ஒரு ஹிந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு போன ஒரு முதல் இந்தியன் பிரீச்சர் நான் அங்கே. ஸோ அது கென்யாவிலே அது ஒரு இடம் பெற்றுள்ளது அந்த காரியம். இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நைரோபியில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ், இந்த கரும்பு வளர்ப்புக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் நம்ம நிறைய இந்தியன்ஸை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் தான் நிறைய இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் போயிருப்பாங்க, நிறைய பேர் இந்த சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பாங்க, ஆப்பிரிக்கன் தேசங்களுக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ அங்கே இந்தியர்கள் ஏறக்குரிய 200 ஆண்டுகளாக அங்கே வசித்து வருகின்றன. ஆனால் இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கூடையும் சேர மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி இடங்கள் கனெக்ஷன் ஆனதுனால அடிக்கடி இந்தியாவுக்கு வரக்கு போறதுக்கு இருந்தால் கூட இந்த ஆப்பிரிக்கன் மக்களோட அவங்க கனெக்ஷன் இல்லை. ஆகவே அவர்களுக்கு அது ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது. ஒரு இந்தியன், இது வரைக்கும் நாங்கள் ஒரு இந்தியன் ஒரு கிறிஸ்டியனாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கென்யாவில் எந்த ஒரு இந்தியனையும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் இந்தியாவில் இருந்து ஆண்டவர் உங்களை கிறிஸ்தவனாக்கி கிறிஸ்தவத்தின் அனுபவம் என்னது என்று கொடுத்து நீங்கள் உங்களை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி டிவியில் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. என்னுடைய சாட்சிகளை நான் பகிர்ந்து கொண்டேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மறுபடியும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஊழியங்கள் எனக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. சகோதர சகோதரிகள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. ஏன்னா அது ஒன்று தான் இப்பொழுது என்னுடைய இருதயத்தில் ஓடுகிற ஒரு தரிசனம், வேற எதுவுமே எனக்கு இல்லை. நான் அந்த ஒரு நிலைக்கு என்னை நான் கொண்டு வந்து விட்டேன். நான் கொண்டு வந்தேன் என்று சொல்வதை காட்டிலும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து விட்டார், அதான் நான் சொல்லணும். இப்போ ஏன்னா நம்மளா செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமில்லை, எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருந்திருக்கு. அதனால என்னுடைய இருதயம் முழுவதும் மனது எல்லாமே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் ஜனங்களுடைய இருதயத்தில் நம்ம கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு வாஞ்சையும் ஒரே ஒரு தாகமும் தான் எனக்கு இருக்கிறது. அதனால ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலையில் பாருங்க சர்வீஸ் முடித்தோம், இங்கே திருச்சி வந்தாச்சு. இப்போ நைட்டோட நைட்டாக நாங்கள் திரும்ப போகிறோம். நாங்கள் போயிட்டு எங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் முழுவதும் எனக்கு வேலை இருக்குது. கர்நாடகா மாநிலம் போகணும். அங்கே ஒரு சபை ஸ்தாபிச்சிருக்கிறோம். கர்நாடகாவில் இப்போ ஏறக்கூடிய 50 பேர் ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு அது பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒருத்தரை நம்ம நியமிச்சிருக்கிறோம். அவர் பாஸ்டர் ஸ்டீஃபன் இந்த சேவை செய்து வருகிறார். ஸோ அதனால பல்வேறு வேலைகள் ஆண்டவருடைய வேலை. ஏன்னா நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு இல்லையா, என்னை தாயின் கருவிலே தேவன் என்னை தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டார். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அது பவுல் அப்போஸ்தலனுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. ஆனா தேவன் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரத்தின்படி என்று வேதம் சொல்லுது. யார் யாருக்கு என்னென்ன வரமோ, எந்த அளவுக்கு எல்லைகளை கொடுக்கிறாரோ அந்த எல்லைகள் இது நம்மளா தேடி போக முடியாது. இதுல காம்படிஷன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா. இது ஆண்டவர் கொடுக்கிற எல்லை. இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு இன்னார் போகணும்னு ஆண்டவர் முடிவு செய்யும் போது, தோமாலாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவில் வந்தாருன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் அன்னைக்கு இருக்கிற காலத்துல. அவருடைய குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஏன்னா அவர் திரும்பி வந்துட்டு அவங்கெல்லாம் திரும்ப தேசத்துக்கு திரும்பவே இல்லை. அப்படின்னா எப்படிப்பட்ட விசுவாசம். இப்பனாச்சும் நமக்கு திரும்ப நம்ம சொந்த தேசத்துக்கு ஊருக்கு நம்ம உற்றார் உறவினர் நம்ம மக்களை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு இருந்தவர்களுக்கு அது கூட கிடையாது. அவங்களுடைய நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க தோமா அங்கிருந்து யூத தேசத்திலிருந்து அவர் இஸ்ரேலிருந்து வந்தவர் திரும்பி போகவே இல்லை. கேரளாவில் ஊழியம் செய்யறாரு, தமிழ்நாட்டில் ஊழியம் செய்யறாரு. கேரளா மக்கள் அவருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க, தமிழ்நாட்டிலையும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா அவரை தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த அரசியல் பிரச்சனை, ஏன்னா தோமா மூலமாக ரொம்ப ஏழை ஜனங்க கூட ரொம்ப தைரியவான்களாக மாறிட்டாங்க. அதனால எதிர்த்து கேட்கிற ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு வந்தது. ஒரு தீமை இருக்குமானால் அதை எதிர்த்து தைரியமா கேட்பாங்க. ஒரு பொல்லாப்பு தேசத்துல நடக்குதுன்னா தைரியமா கேட்பாங்க. இது தோமா ஊழியத்தின் மூலமாக வந்ததுனால அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த மனுஷனை வச்சிருந்தா கஷ்டம்னு சொல்லி அவரை கொண்டுட்டாங்க. அவருடைய என்ன சொல்வது, அங்க ஒரு யூதாஸ், தோமாவுக்கு ஒரு யூதாஸ் இருந்தான். அவன் காட்டி கொடுத்து அதன் மூலமாக அவர் செய்தார். அப்படி ஒவ்வொரு சீஷர்கள், பல்வேறு சீஷர்களுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கும்போது அது பயங்கரம்.
இன்னைக்கு அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும். எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம், எத்தனை பேருக்கு அவருடைய அன்பை குறித்து சொல்லுகிறோம். நம்ம வாழ்க்கை மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக, வார்த்தை அறிவிப்பதினாலே எத்தனை பேருக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறோம் என்பது நம்ம எல்லாருமே இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும். முக்கியமா நம்ம தேவனுடைய நாமத்தை தரித்திருப்போமானால் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு திரும்ப வரப்போறார். அப்ப இயேசுவின் வருகை என்பது நம்ம இது ஏதோ ஒரு கற்பனை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட விஷயம். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இஸ்லாமியர்களும் அதை நம்புகின்றனர். ஏன்னா இஸ்லாமியர்கள் பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ராஜ்யமானது இயேசு நபியின் கையில கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் ஆணித்தரமாக, அதாவது அவர்கள் மதிக்கிற நபிக்கள் என்று சொல்லும்போது தீர்க்கதரிசி, ஒரு நம்ம எப்படி வேதத்துல தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோமோ அப்படி நபியாக அவரை நம்புகிறார்கள். அதுல அவர்கள் இயேசுவை பிரதான நபியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ இது பைபிள் மாத்திரம் இயேசுவின் வருகை பத்தி பேசல, வேற மற்றவர்களும் தேவனுடைய ராஜ்யம் வரும், மேசியா வருவார்னு யூதர்களும் விசுவாசிக்கின்றனர். வந்தவர் இயேசுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படி இதற்குரிய சூழ்நிலைகள் எல்லாமே பாருங்க, வேதத்தின் அடிப்படையில நடக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்று பின் ஒன்று நிறைவேறி கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு அதிகமாய், ஒரு ஆத்துமாவுக்கு நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு நாளாவது இந்த சத்திய வார்த்தை போக வேண்டும் என்பதுல உறுதி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம அது எப்படியாகினும் என் மூலமா யாராவது ஒருத்தருக்கு இயேசுவின் அன்பை நான் சொல்லிடணும், யாராவது மூலமா இயேசுவின் மன்னிப்பை பற்றி நான் சொல்லணும், யாராவது ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின கிருபைகளை நான் சொல்ல வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. சோ இதுதான் இன்றைய தினத்துக்குரிய ஒரு காரியமாக வைத்து நான் சில விஷயங்களை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். முக்கியமா சில தீர்க்க தரிசன காரியங்களை நான் பேச போகிறேன். நம்ம ப்ரொஜெக்ட் ரெடியா இருக்காப்பா? நம்ம ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுப்போம். ஆமோஸின் புஸ்தகம் 3:7. ஆறு ஏழு வாசிக்கலாம். 6:7. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் உட்காந்துருங்க. நாங்கள் நைட்டோட நைட்டாக நாங்கள் போகிறோம். அதனால ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சாட்சி நான் சொல்லணும். ஆப்பிரிக்காவில் நைரோபியில் கென்யாவில் நான் போயிருக்கும்போது பாஸ்டர் கேஸ்பர் அவருடைய பேர். காலையில் 8 மணிக்கு தொடங்குற சர்வீஸ் சாயங்காலம் 8 மணிக்கு முடியும். நான் இப்படி பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில். இந்தியாவில் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், நாங்களும் நிறைய நேரங்கள்லாம் உட்கார்றோம். ஆனால் 8 மணிக்கு தொடங்குற சர்வீஸ் 8 மணிக்கு சாயங்காலம் முடிகிற அவ்வளோ இதுக்கும் ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூட்டம் இருக்கு. ஜனங்க வந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு செஷன் முடிச்சதும் அடுத்த செஷன் தொடங்கி வேற ஒரு ஊழியக்காரன் பலிபீடத்துக்கு வந்துடுவார். கேஸ்பருங்கிற பாஸ்டர் காலையில் ஒரு செஷன் எடுப்பார், சாயங்காலம் ஹீலிங் சர்வீஸ் ஒன்று எடுப்பார் 3 மணிக்கு மேலே. இந்த 3 மணிக்கு அவர் எடுக்கிற ஹீலிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 8 மணி ஆயிடும். அவரோடு கூட என்னையும் அந்த ஹீலிங் சர்வீஸில் நான் போயிருக்கும்போது ஜாயின் பண்ண சொன்னார். அவரோடு கூட சேர்ந்து நாங்களும் வியாதிஸ்தருக்கு ஜெபித்தோம். நிறைய காரியங்கள் நடைபெற்றது அந்த நாளில்.
ஆனா நான் ஆச்சரியப்பட்டது என்னன்னா 8 மணிக்கு தொடங்கி 8 மணி 12 மணி நேரம் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேலை வெட்டி இல்லாம இல்லை, அவங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு. ஆனா அந்த நாளை தேவனுக்கு அவர்கள் கொடுத்தாங்க. இது உண்மையாகவே இதை நான் பார்த்து, ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு நான் போனேன்னா 2 விஷயத்த செய்வேன். ஒன்று, எனக்கு கொடுத்த கிருபைகளை அங்கே நான் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு நான் வருவேன். நான் என்னைக்குமே குடுக்கல் மாத்திரம் இல்லை, அங்கிருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அங்கிருந்து சில நன்மைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்படிதான் நம்ம வளர்ச்சி அடையும். என்னால எப்படி ஜனங்க இப்படி உட்கார்ந்து இருப்பாங்கன்னு யோசிச்சு, அடுத்தது என்னால் அவ்வளவு நேரம் உட்கார முடியுமா? டைம் எல்லாம் இருக்கு. நமக்கு வாஷ்ரூம் போகணும்னா இடையில நம்ம எந்திரிச்சு போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் யாரும் ஒன்று, ஒரு தண்ணி குடிக்கணும், சாப்பிட்றதுக்கு போகணும். அங்க பின்னாடியே கிச்சன், தனியா ஒரு கிச்சன் கட்டியிருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன நான் யோசித்தேன்னா, என்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி 12 மணி நேரம் இருக்க முடியுமா என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. ஆனா நான் சொல்றேன், 8 மணிக்கு முடிச்ச பிறகு கூட இன்னொரு சர்வீஸ் வச்சாங்கன்னா நம்மளால பிரசங்கம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு எனக்கு பலன் இருந்தது. அது என்னன்னா, அந்த தேவ பிரசனம், அந்த ஜனங்களுடைய வாஞ்சை தாகம் ஒன்று சேர்ந்து வரும்போது அந்த பிரசனமே வேற. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நம்ம தேவனுக்கு அளவளவா டைம் கொடுத்து பழகிட்டோம். இவ்வளவுதான் ஆண்டவருக்கு போதும், ஆண்டவருக்கு கொடுத்த டைம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது, வாரத்துல ஒரு 2 நாட்கள் 3 நாட்களாவது கூடி ஜெபித்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும். வேலை முடிஞ்சு 9 மணிக்கு மேல வந்தது ஒரு 2 மணி நேரம் வந்து இங்க கூடி ஜெபிக்கணும். நமக்கு கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவோடு அந்த அளவுக்கு நெருங்கி வாழும் போது நிறைய அற்புத அடையாளங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் காண்பார்கள். எவ்வளவு அதிகமா தேவனிடத்துல சமயத்தை கொடுக்கிறோமோ. அல்லேலூயா. ஆனா பயந்து விடாதீர்கள், இந்த செய்தி முடியும் வரைக்கும் நான் உங்களை அப்படி இன்னைக்கு இரவே உட்கார வைக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த செய்தியை, இன்னைக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அதை நம்ம பார்ப்போம். ஆமோஸின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசித்தோம். எஸ் பிரதர், ஒன் மோர் டைம். ஊரில் எக்காலம் ஊதினால், ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? இப்போ ஊரில் எக்காலம் ஊதினால், பழைய காலத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் பயப்படாமல் இருக்க மாட்டார்களோ அப்படின்னா, பழைய நாட்கள்ல சேனைகள் வருதானால் அவர்கள் எக்காலம் ஊதுவார்கள். எக்காலம் என்பது அவர்கள் ஊதக்கூடிய அந்த எக்காலம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பயத்தையும் ஒரு திகிலையும் கொண்டு வரும். ஏன்னா எந்த சத்துரு வரான், எந்த நேரத்திலிருந்து வரான், எந்த இடத்திலிருந்து வரான் தெரியாது. அல்லது ஏதோ ஒரு ஆபத்துகள் வர மாதிரி இருந்தாலும் எக்காலம் ஊதுவார்கள். எக்காலம் என்பது பழைய காலத்துல ஒரு செய்தியை கொடுப்பதற்காக இருந்தது எக்காலம். இந்த கடைசி நாட்களிலே நம்ம தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின் எக்காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன எக்காலம், ஏன்னா மக்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு வரணும். எக்காலம் எதுக்கு ஊதப்படுது? மக்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக. தூங்கிட்டு இருக்கிறாங்க, ராத்திரியில திடீர்னு சத்ரு அவன் வருகிறான், அல்லது ஏதோ ஒரு தேசத்தின் சேனைகள் வருகிறது, கோட்டைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சத்ரு வரும்போது என்ன செய்வான்? அந்த கோட்டையை அழிப்பதற்கு வரான். அப்ப அழிப்பதற்கு வரும்போது இங்க இருக்கிற மக்கள் தூங்கி கொண்டு இருக்க முடியாது. விழிப்புணர்வாகணும், குழந்தைகள் எழுப்பணும், இருக்கக்கூடிய ஜனங்களை எழுப்பணும். எழுப்பி எங்க தப்பித்து போவதற்கு அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது, அந்த இடங்களுக்கு அவர்கள் தப்பித்து ஓட வேண்டும். சில ரகசியங்கள் இடம் இருக்கும், அங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர்கள் தப்பி ஓடுவார்கள். அப்ப எக்காலம் என்பது ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும் செயல்பாடாக இருக்கிறது. ட்ரம்பட், blowing the trumpet. இந்த எக்காலம் என்னைக்குமே இன்னைக்கு சபையில தேவன் ஊழியர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அவருடைய பிள்ளைகள்ல, அவருடைய மனவாட்டி சபையில இன்னைக்கு ஊழியர்களை தேவன் எழுப்பி இந்த எக்காலத்தை கர்த்தர் ஊதினார். ஆனா எல்லாவற்றுக்கு முன்னாடி இந்த காலம் என்பது கடைசி காலமாக இருக்கிற. தொடர்ந்து வாசிப்போம் பிரதர். 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தமது ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இப்ப பாருங்க, தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, servants,
பன்மையில சொல்லப்படுது. ஆனா இங்கேயும் ஒரு பக்கம் தொடங்குது, யாரை கொண்டோ தொடங்குது. அப்புறம் அந்த அபிஷேகமானது மற்றவர்கள் மேல் பரவுகிறது. மோசே எடுத்துக்கொள்ளுங்க, மோசைக்கு அபிஷேகம் இருந்தது. அந்த மோசை மேல் இருந்த அபிஷேகம் 70 பேருக்கு மேல அந்த அபிஷேகம் கடந்தது. அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். மோசை மேல இருந்த அபிஷேகம் யோசுவா மேல வருகிறது. மோசை மேல இருந்த அபிஷேகம் அந்த 70 பேருக்கு மேல வருகிறது. இதே போல தேவன் ஒவ்வொரு காலத்திலும் சத்தத்தை கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மனிதனை அல்லது ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசியை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊழியனை பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து நாம் பார்க்கும் போது அது ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு சத்தம் அந்த காலத்துல வரும். அந்த சத்தத்தை ஒரு கூட்டம் பெற்றுக்கொள்ளும். அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த ஊழியக்காரன் போன பிறகு அதே சத்தத்தை, அதே எக்காலத்தை அவர்கள் ஊதுகிறார்கள். சில நேரம் அந்த ஊழியக்காரன் உயிரோடு இருந்தா அந்த ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து அந்த செய்தியை ஜனங்களுக்கு மத்தியில் பரப்புறாங்க. இதுதான் காலகாலமாக இருந்த ஒரு விஷயம். பழைய ஏற்பாடு காலத்துல இந்த தீர்க்க தரிசனங்களை நீங்க பார்க்கிறீங்க. எரேமியா காலத்துல பாபிலோன் சேனையானது வந்து இஸ்ரவேல் தேசத்தை அழித்து விடும் என்று சொன்னதும் எரேமியா தான் முதல் இந்த வெளிப்பாடு பெறாரு. எரேமியா தான் முதல் அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு யாருமே இல்லை. அதற்கு பிறகு எரேமியாக்கு பிற்காலத்தில் அநேகர் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது அதை விசுவாசித்து எரேமியாவின் அந்த சத்தத்தோடு ஒன்றாக பாகமாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஏசாயா காலத்தில், அதே போலதான் ஒவ்வொரு தீர்க்கதரிசி காலத்திலும் ஒரு தானியேல் எடுத்துக்கொள்வோம். தானியேல் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி, தானியேலுக்கு பின்பு அநேகர் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த செய்திகளை ஜனங்களுக்கு காலகாலமாக கொடுத்து வந்தார்கள். தேவன் ஒரு காரியத்தை தொடங்கும் போது ஒரு சிலர் மூலமாக தொடங்குகிறார், முடிக்கும் போது ஒரு சிலர் மூலமாக முடிக்கிறார். அந்த செய்தி நமக்கு இன்று கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது. இப்ப நம்ம யோவானுடைய புத்தகத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை பாருங்க. போதும். இங்க யோவான் என்கிற ஒரு சீசனை பார்க்கிறோம். இந்த யோவான் மூலமாக சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு நம்ம ஆமோஸ் 3:7 பார்த்தோம். தேவன் தமது ஊழியர்களுக்கு, அந்த ஊழியர்கள்ங்கிற இடத்துல நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கலாம். அப்ப தேவன் தமது தீர்க்கதரிசிகளுக்கு ஒன்றை சொல்லாமல் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு. தீர்க்கதரிசி வேலை என்ன, எக்காலம் ஊதுகிற வேலை. இப்ப அந்த இடத்துல ஆமோஸ் 3:7 பாத்தீங்கன்னா வேலைக்காரர்கள் என்று சொல்லப்படும் போது அதுக்கு என்ன காரணம்னா, தேவன், நான் தான் உங்களுக்கு இப்ப சொன்னேன், ஒரு மனுஷனை எழுப்புறாரு, ஒரு ஏசையாவை எழுப்புறாரு. அதற்கு பிறகு கீழே நீங்க பார்க்கும்போது நிறைய ஏசையாக்கள் வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு எரேமியாவை எழுப்புவார், அநேக எரேமியாக்கள் வந்து சேருவாங்க. ஒரு மோசஸை எழுப்புவார், அநேக மோசைகள் வந்து சேருவாங்க. சொல்ல புரியுதுங்களா? வேலையை ஒரு இடத்துல தொடங்குறார், ஆனா அது பல பேருக்கு அந்த அக்னியானது கடந்து போகக்கூடியதாக. அதனால ஆண்டவர் ஊழியர்கள் அப்படின்னு கொண்டு வர. மோசே கிட்ட இந்த 70 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்றதும் யோசுவா ஓடி போய் மோசேட்ட, மோசே அந்த 70 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னது, மோசே என்ன சொல்றாரு அவங்க கிட்ட, யோசுவாவே நீ என் மேல வச்சிருக்கிற அக்கறையில இதை சொல்றேன், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் யாவும் தீர்க்கதரிசிகளா இருந்தால் நலமா இருக்குமே அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா, தீர்க்க தரிசன ஆவி எங்கேயோ தொடங்குது, தொடங்கின ஆவி பல்வேறு ஜனங்களுக்குள்ளாக தீப்பிடிக்கிறது.
அதனாலதான் யோவான் ஒரு தீர்க்கதரிசி. இந்த புஸ்தகத்தை எழுதும் போது ஒரு தீர்க்கதரிசன ஆவி அவருக்குள்ளாக இருக்கு. அதனால வரக்கூடிய காரியங்களை சொல்லும் படிக்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கமாய் காண்கின்ற ஒரு தரிசனம். ஒரு விஷயத்துல தெளிவு இருக்கணும். இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஆவிக்குரிய நிலை என்ன? தெளிவு இருக்கா? வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங்? நீங்க எங்க நின்றுட்டு இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் உங்களுடைய நிலை என்ன? இன்று இரவு வருகிறார், நீங்க எங்க இருக்கீங்க? இயேசுவின் பிரசனத்துல போகக்கூடிய முழு விசுவாசம் இருக்குதா? இயேசுவின் பிரசனத்துல நான் போயிடுவேங்கிற நிச்சயம் இருக்கா? சந்தேகம். ஏன்னா ஒவ்வொரு முகங்களும் ஒரு கதை சொல்லுகிறது. அவ்வளவு பாரம் இருக்கு. உலக சம்பந்தப்பட்ட பாரங்கள் நிறைய. நாளைக்கு காலையில் என்ன செய்யணுங்கிற பிளானிங் எல்லாம் நிறைய பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி. இந்த ஒரு வாரத்துக்கு என்ன பிளானிங்கிறத பண்ணி வச்சுட்டோம். இப்ப இயேசு இன்னைக்கு இரவு வர எல்லா பிளானும் கெட்டு போகும். அப்ப இங்க என்னன்னா, உங்க இருதயம் அவர் வந்தால் இது என்ன இருக்கும் சகலத்தையும் தூக்கி நான் குப்பையில வீசிட்டு அவர் சமூகத்துக்கு போவேன் என்கிற அந்த நேசம் அவர் மேல உண்டாயிருக்கும். அது இருந்தா மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பிரசனத்தில் நீங்க போக முடியும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் போது, அந்த உயிர்த்தெழுதல் நடைபெறும் போது, அந்த உயிர்த்தெழுதலின் பாகமாக நாம் மாற வேண்டுமானால் நம்மளுடைய இருதயம் அவரை குறித்து மாத்திரமே தான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு முக்கியமானதாக இருக்கு. நம்மளை தயார்படுத்துகிற வார்த்தைகள். ஏன் தேவன் தீர்க்கதரிசிகள் அனுப்புறார்? அவர்கள் மூலமாக ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது. அந்த குறிப்பிட்ட சந்ததிக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஏசாயா காலத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்தது. எரேமியா காலத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்தது. ஓசியா காலத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்தது. ஜக்கரியா காலத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்தது. தானியேல் காலத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்தது. இப்ப யோவானும் ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக ஒரு சத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன சத்தம்? வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன். அப்படின்னா அவருக்கு சில விஷயங்கள் அவர் சொல்ல வேண்டும் என்று அவருடைய காலத்தில் அது சொல்லப்பட்டது. அல்லேலூயா. சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுட்டு வருதா? நான் கடைசியா ஒரு காரியத்துக்கு நான் கொண்டு வந்து முடிக்கும். அப்ப இங்க 19ஆம் வசனத்துக்கு வாங்க. 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. பாருங்க, ஒரு மனுஷனை தேவன் அழைக்கும் போது அவனுக்கு ஒரு தெளிந்த தரிசனத்தை கொடுக்கிறார். எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் கனவு பார்ப்பீங்க. கனவு பார்த்த மாதிரியே பழிச்சிருச்சுன்னு சொன்னவங்க நிறைய சாட்சி இருக்கும். சில நேரம் நன்மையாக இருக்கும், சில நேரம் தீமையா இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும், அந்த கிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது பார்த்தா இது நடந்ததுதான். தேவன் ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசன ஆவியை கொடுக்கிறார். பாருங்க, ஒரு பார்வை, தெளிவான பார்வை கொடுக்கிறார். யோவானுக்கு அவர் சொல்லும்போது நீ கண்டவைகள் அப்படின்னு அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நீ என்ன பார்த்த? நீ கண்டவைகள். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அப்படின்னா நீ என்ன கண்ட? இருக்கிற விஷயம், இனி வரக்கூடிய விஷயம். அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம இப்ப எந்த காலத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிற விஷயம், இனி வரக்கூடிய விஷயம். இதுக்குதான் எக்காலம் அவசியம். ஏன்னா ஒரு காரியம் வருகிறது, ஒரு ஆபத்து வருகிறது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. பூமி இப்படியே இருக்காது. பூமி இப்படி இருக்க முடியாது. தயவு செய்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த உலகத்தில் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் தப்பான தரிசனம். இந்த உலகத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகிறதே இல்லை. இதை விட மோசமா தான் மாறப்போகுது.
2011 12 13 இதுல ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னோம். அப்ப நீங்க இருந்தீங்க. இந்த புது வருஷத்துக்கு பரிந்து பேசுதலின் தீர்க்கதரிசனம் ஒன்று ஆண்டவரின் ஊதலை கொடுத்தார். அதுல ஒரு முக்கியமான பரிந்து பேசுதல், ரொம்ப நேரம் பரிந்து பேசுதல் போனது. உலகத்துல புது வருஷத்துக்கு உண்டான காரியங்களை ஆண்டவர் சொல்லும் போது ஒரு விஷயத்த ரொம்ப என்னுடைய உதட்டுல எப்படி அந்த வார்த்தைகள் வந்ததுன்னு தெரியல. ஆண்டவரே, வருஷம் வருஷம் ஹாப்பி நியூ இயர் சொல்றோம். இந்த வருஷமும் பல பேர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷத்துல எத்தனை அழிவுகளும் மரணங்களும் நாசங்களும் சம்பவிக்க போகிறது என்பது உலகத்துக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் நாங்கள் நிற்கிறோமானால் அது உம்முடைய சுத்த கிருபை. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சம்பவம் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளாக கலிபோர்னியா தீப்பிடிச்சு எரியுது. இது எப்படி இந்த தீர்க்கதரிசனம் வந்தது என்று அந்த பரிந்து பேச உண்மையாக ஒரு பெரிய பாரத்தோடு நான் சபையில ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கார்டிங் பண்ணி அந்த குறிப்பிட்ட அதுல அந்த பரிந்து பேசுதல் முடியும் போது இதுலதான் முடியுது. ஆண்டவரே, எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க வருஷம் வருஷம். ஆனால் வருஷம் வருஷம் ஹாப்பி நியூ இயர் சொன்னால எத்தனை மரணங்கள் இந்த வருஷத்துல சம்பவிக்க போகும். இன்னும் இரவு இத்தனை பேர் சாவாங்க, இனி வரக்கூடிய நாட்கள் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அது உங்களுடைய சுத்த கிருபை. உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆவியானவர் ஜெபித்தார். ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக ஜெபித்தார். அதனால இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நினைச்சீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அதான் எக்காலத்தை நாங்க கொடுக்கிறோம். இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஓ, இந்த உலகத்தில் ஒரு நன்மை வரும், வராது. ஏமாற்றங்கள் வரும், அழிவுகள் வரும். பேரழிவுகள் என்றால் பயங்கரமானது வரும். இப்ப இந்த யோவானுக்கு தேவன் இங்க சொன்னது போல இந்த காலம் முடியும் நேரத்தில் தேவன் ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்தினார். இன்று இப்ப இருக்கிற நிலைமையில் இப்ப நாங்க எங்களை போன்ற ஊழியர்கள் நிறைய பேர், பல்வேறு ஊழியர்கள் இங்கும் அங்கும் பல ஊழியர்கள் ஊழியங்கள் செய்து வந்தாலும் தேவன் ஒரு மனுஷனை முக்கியமா பயன்படுத்தினார். அவர் பேர் வில்லியம் பிரெனர். ஏன்னா இங்க யோவானுக்கு சொல்றார், நீ என்ன பார்த்த, இப்ப என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது, நீ சபைக்கு எழுது. 1933 இந்த மனிதனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. இந்த தரிசனம் தொடர்ச்சியான ஒரு தரிசனமாக வருகிறது. அவர் பேர் வில்லியம் பிரெனர். சகோதரர்களுக்கு, இங்க சத்தியத்தில் உள்ள சகோதரர்களுக்கு அவரை பற்றி தெரியும். தெரியாத ஒரு சிலருக்கு நான் அதை அறிமுகப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த மனுஷனை பயன்படுத்தினார். பயன்படுத்தின விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையின் நிலை என்னவாக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன விஷயங்கள் நடக்கும், அந்த சம்பவங்கள் எப்படியெல்லாம் நடைபெறும், என்ன மாதிரி உலகத்துல நிகழ்வுகள் எப்படி மாறும், எப்படிப்பட்ட பேரழிவுகள் வரும், என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் என்கிற காரியங்கள் முழுவதையும் ஒரு 7 தரிசனமாக ஆண்டவர் 1933 கொடுக்கிறார். நான் 3 விஷயத்தை மாத்திரம் டச் பண்ண போறேன். 3 அல்லது 2, ஏன்னா அதை சொல்லுவதற்கே எனக்கு சமயம் போதுமானதாக இருக்கும். இந்த 7 தரிசனங்களை பற்றி நான் அது தனியாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அது சர்ச்சில் நம்ம வீடியோ பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சபைக்கு இன்றைய தினத்தில், ஏன்னா இப்போ நடந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கும் பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னைக்குமே தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் ஒரு தெளிவை ஃபர்ஸ்ட் மக்களுக்கு மத்தியில கொண்டு வரார். ஏன்னா பாதை தெரியலன்னா நீங்க நடக்க முடியாது. உங்களுக்கு பாதை தெரியணும். இந்த அறைக்குள்ளாக இப்ப எல்லாமே இருட்டடித்து, ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ஒண்ணும் இல்லை, எதுவுமே வெளிச்சமே இல்லைங்கிற கண்டிஷன் வரும்போது இங்க இருக்கக்கூடிய மாடி படிக்கட்டுல இருந்து நீங்க தடுமாறி தான் இறங்கணும் கீழே. நமக்கு லைட் வேணும், வெளிச்சம் வேணும்.
இயேசு கிறிஸ்து வராருன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? சொல்லுங்க. என்னை கேட்டால் நீங்க உண்மையாகவே உங்க ஆத்மாவின் நிலையை குறித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நிறைய பேர் இதுக்கு பயந்துட்டே யோசிக்கிறது இல்லை. யோசிச்சா மண்டமுள்ள குழம்பிடும், யோசிக்காம தூங்கிடலாம். ஐயா, நீங்க அப்படி தூங்கி இருக்க முடியாது. இன்னைக்கு நடைபெற்ற அழிவு சாதாரண அழிவு இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே செலிபிரிட்டிஸ், விவிஐபிஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம இந்தியாவுடைய கணக்கு நீங்க போடும்போது குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வீடு 120 கோடி, 200 கோடி, 400 கோடி, இப்படி போன்ற வீடுகள் தான். ஒரு இரவுல யாரும் அறியாத ஒரு சூழ்நிலையில அது நடைபெற்று முடிந்தது. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்ல, எங்க போனாலும் என்னுடைய பெஞ்ச்மார்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஹாலிவுட்டை பத்தி பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், டாலிவுட், நாலிவுட், இவைகள் எல்லாம் வுட் என்று சொல்லுவேன். வுட் என்றால் காஞ்சு போன மரம், என்னைக்கு இருந்தாலும் கர்த்தருடைய அக்னி வந்து அதை பிடிக்கும் சொல்லுவேன். பல இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். அது உண்மையாகவே தீ பிடிக்கும் போது நினைத்த தேவன் அந்த வார்த்தைகளை நம்மளுடைய வாயில தேவன் கொண்டு வர்றார். அப்ப இது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குன்னா, இவ்வளவு காசு, பணம், சொத்து, அந்தஸ்து இருந்தவர்கள் இன்று வீதியில் நிற்கிறார்கள். ஆனால் நமக்கு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க? இதை எதிர்பார்த்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஓ, நான் பணம் சம்பாதிக்க ஓடுகிறேன், காசு சம்பாதிக்க ஓடுகிறேன், என் வீட்டை எவ்வளவு வேணாலும் நான் வசதிகளை நான் உருவாக்க வேண்டும் என்று நாம் ஓடுகிறோம். ஆனால் நாம் ஓடுகிற காலம் அப்படிப்பட்ட காலமா? ஐயா, ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் வரேன், இந்த தீர்க்கதரிசனத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிறு ஆயத்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஏற்ற காலம் வரவில்லை என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, இந்த வீடு எந்த வீட்டை பற்றி பேசுகிறார்? உன் ஆத்துமா என்னும் வீடு பாழாய் கிடக்கும் போது, நீங்கள் மச்சுவாப்பட்ட உங்கள் வீடுகளில், நீங்கள் மச்சு பாவனப்பட்ட வீடுகளிலே குடியிருப்பது காலம் இதுவோ? காலம் இதுவா? ஆத்துமாக்கள் நாசமடைந்து கொண்டிருக்கிற காலத்தில், பாவம் பெருகி ஜனங்கள் தேவனின் வார்த்தை அறியாமல் மறித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில், சீல்டு ஹவுஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு உலக பிரகாரமான விஷயங்களுக்கு எல்லாம் பயங்கரமான செக்யூரிட்டியை உருவாக்கிட்டு இருக்கிற காலமா இது? நோ. வேத வசனம் சொல்லுகிறது, திருடன் வருவது போல ஒரு வருவார். உலகத்துக்கு வரும்போது திருடன் உடைப்பதற்கு வருவான், வீட்டை உடைப்பான். அவன் என்ன வேணா செய்ய முடியாதான். இன்னைக்கு லாஸ் ஏஞ்சலஸ்ல தான் நடந்திருக்கு. அவருடைய பிரச்சனை, அவருடைய கோபத்தின் பிரச்சனை. கிருபை என்பது 2000 வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யூதர்கள் புறக்கணித்தார்கள். யூதர்கிட்ட சத்தியமானது நமக்கு வந்தது. 2000 ஆண்டுகள் புறக்கணிக்கப்பட்ட யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த 2000 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சுவிசேஷம் யூதர்களை நோக்கி போகுமானால் தேவன் புறஜாதிகளை புறக்கணிப்பார். இதுதான் முக்கியமாக வில்லியம் பிரென்னாம் என்கிறவர் தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்லும் போது, அமெரிக்காவை பற்றி அவர் சொல்லும் போது, அவருடைய 7ஆம் தரிசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். The last and seventh vision, இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன்.
அங்கேயும் இங்கிலீஷ்ல தான் இருக்காப்பா? அதுல இங்கிலீஷ்ல தான் இருக்கா? தமிழ் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. பிரதர் வச்சிருக்கீங்களா தமிழ்ல? இல்ல, ஓகே. The last and seventh vision was wherein I heard a most terrible explosion. As I turned to look, I saw nothing but debris, craters and smoke all over the land of America. இந்த வில்லியம் பிரெனாம் என்கிற தீர்க்கதரிசி 1933ல 7 தரிசனங்கள் பார்த்தார் என்று சொன்ன நான் 7வது தான் இப்ப பேசுறேன். நான் திரும்பி பார்க்கும்போது அமெரிக்கா புகைக்காடாக மாறிற்று. 3 காரியத்தை கொண்டு வரார். குப்பை, டெப்ரினா குப்பை, கிரேட்டர்ஸ்னா குழி, பெரிய பெரிய குழி. அதனால நிலால வந்து கிரேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் குழிகளாக இருக்கக்கூடியது. அடுத்தது ஸ்மோக், ஆல் ஓவர் த லேண்ட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா முழுவதும் குப்பையும் தூசியும் அல்லது புழுதி குழிகள். இப்ப இது ஒரு இரவுல நடக்கிற விஷயம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் தெரியுமா ஒரே இரவுல நடக்காது? உலகமே விழிப்புணர்வாயிடும். அது தேவ சித்தம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் விழிப்புணர்வாகும். ஆகவே சில இடங்கள்ல பாகமாய் தேவன் அதை கொண்டு வருகிறார். நான் அமெரிக்காவை திரும்பி பார்த்தேன். இப்ப அவர் எந்த ஊரெல்லாம் பார்த்தேன்னு சொல்லல, எந்த இடமெல்லாம் பார்த்தேங்கிறது அவர் ரெக்கார்ட்ல கொண்டு வரல. நான் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் சொல்றேன், புகைக்காடு. இன்னைக்கு லாஸ் ஏஞ்சலஸ் என்னவாக இருக்குது? வீடியோ லாஸ் ஏஞ்சலஸ் என்னவாக இருக்குது? புகைக்காடாக இருக்குது. இப்ப எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஏன் தேவன் இந்த அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார்? கிறிஸ்தவ தேசம், பல்வேறு சபைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம அமெரிக்கா போய் இன்றைய தினத்துல பிரசங்கம் பண்ணோம்னா, இப்ப வேற நாடுகளுக்கெல்லாம் போற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. முக்காவாசி வெளிநாடுகள் நான் டூரிஸ்ட் விசாலே தான் போயிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரனாக போனா எனக்கு விசாவே கிடைக்காது. ஆகவே நான் டூரிஸ்ட் விசாவாக போகிறேன். சுத்தி பார்க்கிற இடங்கள், நம்ம ஊழியத்துக்கு போன பிறகு சில இடங்கள் அவங்க சுத்தி காட்டினாங்கன்னா அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு பத்திரமா வந்து ஒரு வேளை ரிட்டர்ன் வரும்போது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ காட்டுறதுக்கு ப்ரூஃப் வச்சிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரனா சில இடங்களுக்கு போக முடியாது. இந்தியாவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு நான் போக வேண்டுமானால் ஊழியக்காரனே நான் போகலாம், ஏன்னா இந்தியா அனுமதி கொடுத்துரும். அந்த அளவுக்கு சுயாதீனம் அமெரிக்காவுக்கு இருக்கும்போது ஏன் ஆண்டவர் இந்த தேசத்தை அளிக்கிறார்? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவியை குறித்த விழிப்புணர்வு என்பது தொடங்கின இடம் லாஸ் ஏஞ்சலஸ். 1906ல, இப்ப ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்களுக்கு கொடுக்கிறேன். 1906ல ஒரு எழுப்புதல் தீ, 6க்கு முன்பதாகவே கொஞ்சம் தீ வருது. ஆனா 6ல அது ஒரு பெரிய தீயாக மாறுகிறது. இப்ப தீ பிடித்து எரியக்கூடிய இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில அசூசா என்கிற ஒரு வீதி. அப்ப அது ஒரு சின்ன இடம். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பெரிய லாஸ் ஏஞ்சலஸ் இல்ல, அந்த சின்ன இடத்துல ஒரு மேல் மாடியில ஜனங்கள் எல்லாரும் கூடி 18 மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்த போதகர்கள், ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்தாவியை நிரப்புங்க, பரிசுத்தாவியை கொடுங்க, பரிசுத்தாவின் வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க என்று 1 வருஷமாக தேவனுடைய ஆவியை கேட்டு அழுகின்றனர். இந்த 1 ஆண்டு, இந்த 1 வருஷம் முழுவதும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க. காலையில அவங்களுடைய ஊழிய வேலைகளை செய்வார்கள், சாயங்காலம் வருவாங்க, கூடுவாங்க, ஜெபிப்பாங்க. 1 இயர் வேற ஒண்ணுமே அவங்க கேட்கல. எங்களுக்கு பரிசுத்தாவி வேணும். அந்த கிரியை அப்போஸ்தலர் காலத்துல நடைபெற்ற அந்த அற்புத அடையாளங்கள் எங்கள் காலத்திலே நடைபெற வேண்டும் என்று சொன்ன போது தேவன் 1 ஆண்டுக்கு பிறகு அவர்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அதுதான் பெந்தேகோஸ்து எழுப்புதல் என்று இன்னைக்கு நீங்க பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், பெந்தேகோஸ்து சபைகள் என்று எங்கெல்லாம் கேள்விப்படுறீங்களோ அதன் தொடக்கம் அந்த பெந்தேகோஸ்து ஆவி ஊற்றப்பட்டு, பெந்தேகோஸ்து நாள்ல ஆவி ஊற்றப்பட்டது போலவே ஒரு ஆவி ஊற்றப்பட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, பயங்கரமான அற்புதங்கள் நடைபெற்று. சின்ன இடங்க, இவ்வளவு பெரிய இடம் கூட கிடையாது. இந்த ரூம் கூட ஒரு காவாசி சைஸ் தான். இந்த சர்ச்சுடைய காவாசி சைஸ்ல இருக்கிற ரூம்ல அவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் நேரத்தில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதும் 14 வயசு பையன், பாருங்க எழுப்புதல் எப்படி இருந்தது பாருங்க. 14 வயசு பையன் ஒருத்தர் வருகிறார். அவருக்கு கண்ணு, இந்த கண்ணு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு.
இந்த இடத்துல அவர் பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் அவருக்கு அப்படியே யாரோ கண்ணை தோண்டி எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு சதை மட்டும் உள்ள இருக்கும். அப்படி கண் இல்லாத ஒரு மனுஷன் வருகிறார். ஒரு 14 வயது சிறு மகன் அவருக்கு ஜெபிக்கிறார். இன்னைக்கு எல்லாம் படத்துல அனிமேஷன் நீங்க பாக்குறீங்களே, அந்த அனிமேஷன் மாதிரி இந்த கண்ணு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபித்ததும் கை இல்லாதவனுக்கு கை வளர்ந்திருக்கு, கால்கள் இல்லாதவர்களுக்கு கால்கள் வளர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான எழுப்புதல் நடைபெற்ற இடம் லாஸ் ஏஞ்சலஸ். இது அதோட முடியல. பால்காரங்க யாராவது வந்தாங்க, அந்த வழியில வராங்கன்னா அந்த மேல் மாடியை தாண்டி யாரும் போக முடியாது. நியூஸ் பேப்பர்காரன் தாண்டி போக முடியாது. உடனே பாவ உணர்த்துதல் வரும். அந்த பாவ உணர்த்துதல் வந்து கதறி அழுது வீதிகளே அவர்கள் அழுது அங்கேயே பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வார்கள். இன்னைக்கு நீங்க ஆட்சி சபைக்கு போறீங்க, பெண்டிகாஸ்டல் சபைக்கு போறீங்க, எங்க போறீங்க எனக்கு தெரியாது. உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மெய்யான பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்களா? இந்த பரிசுத்தாவி உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இது தேவை. இந்த ஹோலி ஸ்பிரிட் வேணும். இந்த உண்மையான எழுப்புதல் வேணும். அமெரிக்கா முழுவதும் இந்த எழுப்புதல் தீ பற்றினதும் முதல் உணர்வு என்ன எல்லாருக்குள்ளும் உண்டானதானால், அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வராரு, கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறாரு, நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி போகணும், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவை சேவிக்கிற ஒரு நாடாக மாறுகிறது. 1906 இருந்து 1910 வரைக்கும் பயங்கர வல்லமையாக செயல்பட்டு வரும்போது இதற்கு விரோதமா இந்த எழுப்புதல் தீயை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடங்கப்பட்டதுதான் ஹாலிவுட். ஏன்னா பரிசுத்தாவி வரும்போது எல்லோருக்கும் வந்த உணர்வு ஹோலினஸ், பரிசுத்தமாக்கப்படுதலின் உணர்வு வந்ததுனால அதுக்கு மாறியே வார்த்தை வச்சு ஹாலிவுட்னு வச்சான் பாருங்க. ஹோலினா HOLY, இவன் என்ன பண்ணிட்டான் HOLLY வச்சுட்டான். இதுதான் உண்மை. இது ஹிஸ்டரியில இருந்து நான் ரெக்கார்ட்ஸ் போடுறேன். இந்த ஹாலிவுட் வந்து என்ன செய்தார்கள்னா, ஆபாச படங்களை தியேட்டர்களை போட ஆரம்பித்து வாலிப பசங்களை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக வாலிப பசங்க இந்த ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தியேட்டர்ல பப்ளிக் தியேட்டர்ஸ்லயே ஓபனா இருக்கும். இது வர ஆரம்பித்ததும் நடைபெற்றது. நல்லா பாருங்க இந்த எழுப்புதல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பாருங்க. ஸ்கூல் குழந்தைகள், சின்ன 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 இந்த பாப்பாவை விட சின்ன பிள்ளைகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், ஹெட்மாஸ்டர், ஹெட்மிஸ்டர்ஸ், என்னென்ன எல்லா வேலைகள் இருக்கிறாங்களோ அனைவரும் வீதியிலே வந்து கோஷமிட்டு ஹாலிவுட் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கோஷமிட்டதுல அவர்கள் குரல் கொடுத்த அந்த பவர் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. ஹாலிவுட்டையே மூடிட்டாங்க. ஹாலிவுட் மூடப்பட்டதா? பரிசுத்தாவியை பெற்ற பரிசுத்தவான்கள் மூலமாய் 1 வருஷம் மூடப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க எல்லாரும். இப்பதான் ஒவ்வொரு பாயிண்டா உங்களுக்கு கொண்டு வரேன். ஏன்னா இந்த அழிவு சும்மா சாதாரணமாக வரவில்லை. நான் பேக்ரவுண்ட் கொடுக்கிறேன். ஏன்னா தீர்க்கதரிசி பிரண்ணாம் என்ன நடக்குங்கிறத சொன்னார். நான் எதுனால இது நடக்குதுங்கிறத கொண்டு வரேன். எதுனால இது நடந்தது, இதுதான் என்னுடைய காரியத்தை நான் கொண்டு வரேன். இப்ப நடந்தது என்ன? ஒரு 2-3 வருஷங்களுக்கு ஹாலிவுட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட்டே இல்லை, தியேட்டர்ஸ் எல்லாம் காலி. ஏன்னா அந்த தியேட்டர்கள் எதுனால வந்ததுன்னா, முதல்ல நாடகங்கள் லைவா மக்களே நடிப்பாங்க. இந்த நாடக கம்பெனிகள்லாம் கேமரா கண்டுபிடிக்கப்பட்டதும் அதை ஓடும் படமாக எடுத்தார்கள். ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஒரு ட்ரெயின் வர மாதிரி தான் சீன். ஃபர்ஸ்ட் எடுத்த சீன் வந்து ட்ரெயின் வர மாதிரி ஒரு சீன். அங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க ட்ரெயின் நம்மளை மோதிருந்து எந்திரிச்சு ஓடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு அதை பற்றி அறிவில்லை. அவங்களுக்கு ட்ரெயின் வந்து மோதிருந்து கத்திட்டு ஒரு கூட்டம் எந்திரிச்சு ஓடி இருக்கு வெளியே. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமா இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கேமரா வருது. இந்த கேமரா வந்தது. இந்த கேமராவை வைத்து
தவறாக பயன்படுத்துறாங்க. சமுதாயத்தை நாசப்படுத்துவதற்கு ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா பரிசுத்தாவியை பெற்றவர்கள் இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்த சர்ச்சஸ் முதல் கொண்டு அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ், நர்சஸ், யார் யார் எந்தெந்த சபைக்கு போறாங்களோ எல்லா சபைகளும் ஒன்று கூடி கொடுத்த ஒரு குரல்ல ஹாலிவுட்டை மூடினாங்க. இப்ப என்ன நடக்குது? வால்ட் டிஸ்னி என்கிற ஒரு வரைபடம், கார்ட்டூன் வரையக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். இன்னைக்கு நிறைய நீங்க இது கார்ட்டூன் பார்க்கும்போது வால்ட் டிஸ்னி உடைய கார்ட்டூன்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த வால்ட் டிஸ்னி அவர் வரைவார். இந்த வரைபடத்தை எப்படி ஒரு ஓடும் படமாக மாற்றுவது? இந்த கார்ட்டூனை ஓடும் படமாக நம்ம மாத்தலாம். அப்ப என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் கோஷமிட்டுட்டாங்க. அப்ப குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணணும். குழந்தைகள் முதல்ல ஏற்றுக்கொள்கிற ஒரு மனம் வந்தால் குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து விடுவார்கள் என்று இவங்க ஒரு புதுசா ஒரு பிளான் பண்ணி இந்த சின்ன படம் மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் அப்படிங்கிற கார்ட்டூனை கொண்டு வராங்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நான் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்காக நான் செய்ய வேண்டியதாக, வேற ஒண்ணு. இந்த கார்ட்டூன் படங்கள் வந்ததுமே இதை தியேட்டர்ல போட்டு இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறோம். சர்ச்சா போறோம், ஸ்கூலா போறோம், பெரிய இடங்களுக்கு போறாங்க. பாருங்க, நாங்க எந்த ஹாலிவுட் இனிமேல் எந்த தவறான படங்களையும் அங்கே விநியோகம் செய்யாது, ஜனங்களுக்கு காட்டாது. ஹாலிவுட் நாங்க மனம் திரும்பிட்டோம். பிசாசுடைய போய் பாத்தீங்களா? ஹாலிவுட் மனம் திரும்ப முடியுமா? பாதாளம் மனம் திரும்ப முடியுமா? முடியாது. பாதாளம் உண்மை துதியாது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி மனம் திரும்ப முடியும்? இப்ப தந்திரமாக வேலை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? கார்ட்டூன் படங்கள் வந்துவிட்டால் இந்த கார்ட்டூன் படங்கள் இதுல யதார்த்தம் இருக்கு, குழந்தைகளை குஷிப்படுத்துற ஒரு படம். இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க, வாட்டர் லேண்ட் எல்லாம் வருது பாருங்க, எல்லாம் தண்ணியில போய் விளையாடுறது. என்னமா சொன்னாங்க? வண்டர் வேர்ல்டா? ஓகே, வண்டர்லேண்ட். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் போகும்போது என்ன, பொதுவா பெரியவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா என்ன, நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், குழந்தைகளை கூட்டிட்டு போய் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், ரைட்? அதனால பெற்றோரும் சேர்ந்து போகிறோம். இதே மாதிரிதான் கார்ட்டூன் அங்க அறிமுகப்படுத்தப்படும். நீங்க குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்றைய தினத்துல சில டீகோடிங் என்று சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த கார்ட்டூனை என்ன மாதிரி நோக்கத்துல கார்ட்டூன் தயார் செய்யப்பட்டது என்பதை பார்க்கும்போது ரகசிய செய்திகளை அந்த கார்ட்டூனுக்குள்ளாக வைக்கின்றன. இப்ப ரகசிய செய்தி என்னன்னா, இப்ப இந்த குழந்தைகள், பொதுவா குழந்தைகளுடைய கவனத்தை நீங்க பாருங்க. இப்ப இந்த குழந்தைகள் இங்க உட்கார்ந்து இந்த ரூம்ல என்ன இருக்குதுன்னு சொன்னா, நீங்க பெற்றோர் மேக்சிமம் பாத்தீங்கன்னா டேபிள்ல சொல்லுவீங்க, உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பொருளை மட்டும்தான் சொல்லுவீங்க. குழந்தைகளை இப்ப விட்டு இந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னா சின்ன சின்ன பொருளை தேடி கண்டுபிடிச்சிடும். ஏன்னா குழந்தைகளுக்கு ஆராய்ச்சி மைண்ட், ரிசர்ச் மைண்ட். ஆகவே ஆராய்ச்சி மனம் இருப்பதினால என்ன இருக்கு, அதன் பார்வைகள் ரொம்ப வேகம், ஃபாஸ்டா இருக்கும். நீங்க பார்க்காததை அவர்களால் பார்க்க முடியும். அப்ப என்ன செய்தாங்கன்னா, ரகசிய செய்திகளை கொடுத்துட்டு இந்த கார்ட்டூன் சேனல்ஸ் மூலமா, இப்ப டொனால்ட் டக் வருதுன்னு வைங்களேன், இந்த டொனால்ட் டக் வரும்போது பாட்டு பாடிட்டு அது பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். அது டான்ஸ் பார்த்துருக்கீங்களா? நீங்க கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு பெண் குழந்தை அந்த நடனத்தை பார்த்து அது அந்த கார்ட்டூனோட ரசனை ஆகும் போது தன்னை போல அது நடக்க ஆரம்பிக்கும் போது இப்படி நடக்க ஆரம்பிச்சது. இது உண்மை. இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது உண்மை. இது ஹிஸ்டாரிக்கலா இப்ப இந்த ஆராய்ச்சி மூலமாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த மைண்ட கெடுக்கிற சூழ்நிலை. ஏன் சமுதாயத்தில் எல்லாரும் இப்படி நடக்கிறாங்க? ஏன் சமுதாயத்தில் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு நடை வந்திருக்கிறது? இது ஏன் சினிமா உலகத்துல இது உருவாக்குகிறாங்க? ஏன்னா அந்த சொசைட்டிக்குள்ளாக, அந்த மனதுக்குள்ள அது பதியணும். அந்த மைண்டுக்குள்ள அதை பதிய வச்சு ஒரு வேற மார்க்கமான ஒரு சமுதாயத்தை, அதாவது பார்த்தா பாவம் என்பது பாவம் இல்லை என்று நினைக்கிற ஒரு சமுதாயத்தை கொண்டு வரலாம். இந்த டான்ஸ் ஆடிட்டு இது போட போக அந்த குழந்தைகளும் அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நடக்க நடக்க பெருசாக நடைய மாறிடுது.
ஆனா அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் இல்ல. இதுல எந்த குற்றம் இல்ல. பெற்றோர் எல்லாம் பாருங்க, மூடப்பட்ட தியேட்டர்களுக்குள்ளாக மீண்டும் பெற்றோர் குழந்தைகளோட போய் உட்கார்ந்து பார்க்கிறாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் காலங்கள் கடந்து போகும். காலம் கடந்து போகும்போது சில காதல் படங்களை கொண்டு வராங்க. ஆனா அந்த காதல் படங்களை கொண்டு வந்தாலும் அதுல அருவருப்பு எதுவுமே இல்லை, தப்பானது எதுவுமே இல்லை அப்படின்னு கொண்டு வரும்போது மறுபடியும் கிறிஸ்தவ சமுதாயம் கோஷம் இடும்போது பைபிள் படங்களை கொண்டு வராங்க. 10 Commandments, பென்ஹர், இயேசு படம். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஹாலிவுட் கனெக்ஷன். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருமே ஹாலிவுட்டோட கனெக்ஷன் பண்ணணும். நீங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரா இருந்தாலும் நீங்க அப்படிப்பட்ட படத்தை எடுக்கணும்னா நீங்க அங்க ஒரு சொசைட்டி இருக்குது. இங்க தமிழ்நாட்டில் ஒரு யாராவது இயேசு படம் இருக்குன்னா தனியா எடுக்க முடியாது. அவன் அந்த சமுதாயத்துக்கு போகணும், கோலிவுட்டுக்கு போகணும், அந்த சொசைட்டியோட இருக்கிற ஆட்களோட அவன் கை கொடுக்க வேண்டும். கை கொடுத்து நாங்க ப்ரொடக்ஷன் யூனிட், நாங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறவங்க போது அவன் ஐடியாஸ் கொடுப்பான், அவன் எப்படி அதை விநியோகம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பான். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஹாலிவுட் என்ன செய்து பைபிள் படமும் எடுக்கிறாங்க, மற்ற காதல் படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, தியேட்டரை இப்படி டிவைட் பண்றாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் தவறான படத்தை பார்க்கறதுக்கு போக வேண்டாம், பைபிள் படத்தை பார்க்க போலான்னு தியேட்டருக்குள்ளாக போக ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, பிசாசு எவ்வளவு தந்திரமாக இந்த காரியத்தை செய்தான்னு பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, 10 Commandments படம் பார்க்கறதுக்கு நானும் தியேட்டருக்கு போயிருக்கிறேன் வாலிப வயசுல. எல்லாம் சிபிஎம் பாஸ்டர்ஸ் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த செங்கடல் 2ஆ திறக்கும் போது அந்நிய பாஷை வந்தது பாருங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க பெரிய அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கிருச்சுன்னு எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க. எங்க பிரதர்? தியேட்டருக்குள்ள. இது பிசாசின் ஒரு தந்திரமான செயல்பாடு. இப்ப என்ன நடந்ததுன்னா, இது பாவம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நிலையில சமுதாயம் எந்த அளவுக்கு கேடாக மாறிச்சுன்னா, இன்னைக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து எத்தனை காதல் படம் வேணாலும் பார்க்கலாம். எந்த பெற்றோரும் ஒன்றும் சொல்றது இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியமாக மாறிவிட்டது. இதை முழுவதும் உருவாக்கினது ஹாலிவுட். ஹாலிவுட் ஒரு தொடர்ச்சியாக வந்ததுதான் நமக்கு சென்னையில் இருக்கிற கோலிவுட். இந்த ஹாலிவுடைய தொடர்ச்சி தான் நம்ம மும்பையில பார்க்கிற பாலிவுட். இது எல்லாமே ஒரு குரூப்பாக உருவாக்கி உட்கார்ந்து எப்படிப்பட்ட நாசக்கேடான சமுதாயத்தை, ஏன்னா பிசாசுக்கு தெரியும் ஒரு மனுஷனை அவன் தாக்கக்கூடியதே இந்த சிந்தை தான். ஒவ்வொரு காட்சிகளும் அந்த கண்களுக்குள்ளாக போகும்போது அது சிந்தையிலே போய் குடியிருக்கக்கூடியதாக மாறி அங்க ஒரு முட்டையை போல ஒரு சிந்தை போகும். ஆனா அது உள்ளுக்குள்ளாக அநேக குஞ்சுகளை பொறிச்சிடும். உள்ளுக்குள்ளாக ஒரு பாம்பு முட்டையை போல இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ளாக நிறைய பாம்பு குட்டிகள் உருவாயிடும். ஆகவே இந்த சிந்தையை தாக்கும் ஒரு விஷயமாக வந்ததுதான் ஹாலிவுட். இதற்கு ஒவ்வொரு நடிகர்களும் வேலை செய்தார்கள். ஒவ்வொரு நடிகர்களும் பிசாசை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. ஒவ்வொரு நடிகனும் அவனுக்கு கொடுக்க, அதனால எல்லாரும் பாருங்க ஒரே இடத்துல இந்த தீ வந்த இடமெல்லாம் ஒரே இடத்துல டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பிரபலமான நடிகர்கள், நடிகைகள், ஜோக் நடிகர்களாக இருக்க ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஒரே ஏரியால அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்து செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு காரணம் என்ன? இந்த ஹாலிவுட் மூலமாக ஒரு சமுதாயம் நாசக்கேடாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வாசிக்கணும். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன்
இப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, கர்த்தரை பார்த்ததும் ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. தரிசனம் பார்த்ததும் கர்த்தர் யாருங்கிற உணர்வு வரும்போது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது ஒன்றை மட்டும்தான் நம்ம எல்லாருமே தேடணும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எல்லா மனுஷனும் குறைவுபட முடியும். அதனால தேவனுடைய வார்த்தை நம்மை உயரமாக கொண்டு போகக்கூடிய இடமே இந்த இடம் தான். இந்த இடத்துக்குள்ள தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் கொண்டு வர வேண்டும். அந்த தரிசனம் பார்க்கும் போதே கர்த்தர் பரிசுத்தர். ஏன்னா நம்மளுடைய கண்கள் யாரை பார்க்க போகுது? ஏசாயா 33:17 சொல்றாரு, கர்த்தரை மகிமை புரிந்தவராய் உன் கண்கள் காணும். Your eyes shall behold the beauty of God. அவருடைய அழகு புரிந்தவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட தேவனை பார்க்க போறோம்? பரிசுத்த தேவனை பார்க்க போகிறோம். ஆகவேதான் இந்த இடத்துல நம்மளுடைய கண்கள் வேதத்தோடு இரவும் பகலும் அந்த வேதத்தோடு நாம் ஒன்றாக இருக்கும் போது மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல் வரும்போது அவரோடு கூட போக முடியும். இதிலே குறைவு பட்டிருந்தால் இதிலே நம்மளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசிதான் 5 அதிகாரம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஆனா 6வது அதிகாரத்துல அவருடைய தவறு அவர் பார்க்கிறார். ஐயோ நான் அதமான. ஏன்னா இன்னைக்கு ஒரு சமுதாயம் நாசக்கேடாய் ஆனதுக்கு காரணம் சினிமா. சின்னதிலிருந்து கண்கள் அதை பார்த்திருக்கிறது, சிறு வயதிலிருந்து காதுகள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்னத்தை புசிக்கிறோமோ அதோடு ஒன்றாக நாம் மாறுகிறோம். ஆப்பிள் பழம் சாப்பிட்டீங்கன்னா ஆப்பிள் பழத்துல என்னெல்லாம் சத்து இருக்குதோ அந்த சத்து நமக்குள்ள போக போகுது. மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா மாம்பழத்துல என்ன சத்து இருக்கோ அது நமக்குள்ள போக போகுது. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, you are what you eat. நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதுவாய் நீ இருப்பாய். அப்ப என்ன சாப்பிடுற? நம்மளுடைய கண்கள் என்னத்தை புசிக்கிறது, நம்மளுடைய காதுகள் எதை கேட்கிறது. சங்கீதக்காரன் தாவீது ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாவிகள் நிற்கும் இடத்தில் நில்லாமலும் பரிகாசக்கார் உட்கார இடத்தில் உட்காரணும். இதெல்லாம் எதை காட்டுது? சினிமா தியேட்டர் காட்டு. நிறைய வாலிப பசங்க கிட்ட வரும்போது பிலிப்பீன்ஸ் நாடு அங்கெல்லாம் நான் வெளிநாடு போகும்போது இது ஒரு பெரிய கேள்வியா கேட்பாங்க, நாங்க படம் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? எனக்கு எல்லாமே செல்போன்ல இருக்கு, நான் என்ன பதில் சொல்றது? ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க எதை வேணாலும் பாருங்க, ஆனா இயேசு உங்க கூட உட்கார்ந்து கொண்டிருந்தால் எதை பார்ப்பீர்களோ அதை பாருங்க. அவ்வளவுதான் அதுக்கு பதில். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்மளோட இயேசு இருக்கிறார். அவர் கூட உட்கார்ந்து இருந்தா எதை பார்ப்பீர்கள்? அதையே பாருங்க. நான் சொல்ல விலகுதான். செல்போன் வந்து உலகம் கெட்டுருச்சு இல்ல, நம்ம மனது கெட்டனால செல்போன் கெட்டு போச்சு. இதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி இது பயன்படுத்தப்படும், அவ்வளவுதான். இன்னைக்கு செல்போன்ல பல்வேறு ஊழியர்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு சந்திக்க முடியாத சகோதரர்கள், ஒருவேளை இந்த உலகம் இல்லைன்னா எத்தனை சகோதரர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு ஜேம்ஸ் பிரதர் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜான் பிரதர் தெரிஞ்சிருக்கும். சுத்தி நம்ம டிராவல் பண்ணி போற இடத்துல அறிமுகம் ஆகிற சகோதரர்கள் மட்டும்தான் தெரியும். நம்ம டிராவலே பண்ணாத இடங்கள் கூட சகோதரர்கள் அவங்களுடைய சாட்சிகள். அப்போ எல்லாம் இது அத வசனம் சொல்லுது, சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கிறது, அசுத்தம் உள்ளவனுக்கோ எல்லாம் அசுத்தமாக. இது கிளியர் ஆயிடுச்சுன்னா மற்றது எல்லாம் கிளியர் ஆயிடும்.
ஆகவே நாம் போராடி ஜெயிக்க வேண்டியது சிந்தை. ஏன்னா இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி இருக்குது. இது தொடங்கின இடம் லாஸ் ஏஞ்சலஸ். பரிசுத்தாவியை குறித்த விழிப்புணர்வு போதிக்கப்பட்ட இடத்துல அசுத்தமான காரியங்கள் வர ஆரம்பித்தது. அதனாலதான் தேவன் இதை நியாயம் விசாரித்திருக்கிறார். ஏன் இந்த மனுஷன், ஏன் இந்த தீர்க்கதரிசி நான் தூரத்துல பார்க்கிறேன், இன்னும் இது முடிவில்லை. நல்லா தெரிஞ்சுக்க, இது முடிவில்லை. இது முழுவதும் கடலுக்குள்ள போக போகுது. 1500 மைல் அடியில கலிபோர்னியா தொடங்கி இந்த பார்டர்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோன்னு சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அடியில 1500 மைலுக்கு கிராக் வந்திருக்கு. இது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியா இருக்க போகுது. இந்த பூமி அதிர்ச்சி உலகத்தை குலுக்கும் ஒரு பூமி அதிர்ச்சியாக இருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம செய்தியில் இருக்கிற சகோதரர்கள் கேட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போமா, வருகைக்கு பிறகு நடக்குமா, வருகைக்கு முன்னாடி நடக்குமா? ஏன்னா நிறைய சகோதரர்கள் இன்னும் லாஸ் ஏஞ்சலஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களை எப்பவோ வெளியே வர சொல்லிட்டேன், பிரதர்ஸ் வந்துருங்க, இது வேண்டாம். தீர்க்கதரிசிலாம் 1950s 60s சொல்லிட்டாரு, லாஸ் ஏஞ்சலஸ் விட்டு வந்துருங்க. பிரதர் கேனுடைய மருமகன் ரொம்ப நாள் வராம இருந்தார். கேன் பிரதர் சாகருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நீ வந்து வெளியே வரலன்னா உங்ககிட்ட பேச்சுவார்த்தையும் நிறுத்திடுவேன்ட்டார். வீடு, பெரிய வீடு வாங்கிட்டோம், விலை கம்மியா போகுது, அது நமக்கு அந்த ஒண்ணுமே வேண்டாம், இருக்கிற காசை கிடைச்சு வந்து சேர்ந்து சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருந்தார். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, சொன்னேன், அவங்க சிஎஸ்ஐ சேர்ந்தவர்கள். அவங்க நம்பல. நான் சொன்னேன், அக்கா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அக்கா அதுக்கு ஆபத்து, பயங்கரமான ஆபத்து இருக்கு, நீங்க தயவு செய்து, பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து, எங்க இருக்கிறீங்க? லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிறோம். ஆனா லாஸ் ஏஞ்சலஸ் என்றால் என்ன? ஸ்பானிஷ் மொழியில லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னா தொலைந்து போன தூதர்கள். தொலைந்து போன தூதர்கள் யாருங்க? லூசிபரும் அவனை சேர்ந்தவர்கள் தான் தொலைந்து போன தூதர்கள். இன்னைக்கு லாஸ் ஏஞ்சலஸ் பகுதி, இந்த வீடியோ நீங்க பாருங்க, இந்த சரிவுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. இது மலைப்பகுதி, இது தொடர்ச்சியா பாருங்க, வீடெல்லாம் உள்ள இறங்கிருச்சு, சில வீடுகள்லாம். இது இந்த தீ வந்ததை நான் பேசல, இது வேற பகுதி. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கடலோர பகுதியை நான் பேசுகிறேன். இப்ப நடந்த சம்பவம் மலை மேல நடந்திருக்குது. இப்ப இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இன்னொரு பாகத்துல இந்த வீடுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளாக இறங்கி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக, பாகம் பாகமாக அது போய்கொண்டிருக்கு. ஓ பிரியமானவர்களே, தேவன் பாவத்தை நியாயம் விசாரிக்கிற காலம் இது. அதனால வசனம் சொல்லுது, ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். கர்த்தர் மட்டும்தான் அடைக்கணும். ஐயா எங்க ஓடுவீங்க? உங்களுக்கு பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார இன்னொன்னு நடந்தது வேடி. தேவன் பாருங்க எங்கெல்லாம் குக்கி வைக்கிறாங்க. ஒரு வெள்ளம் வந்துட்டா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த சூறாவளி காற்றுகள் வந்து சேதப்படுத்தி விட்டால் அதற்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா தீ வந்து எரிஞ்சா இன்சூரன்ஸ் இல்லாம போயிடுச்சு. பூரா இன்சூரன்ஸ் காரணம் ஓடிட்டான். பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் ஃபயருக்கு கவர் பண்ணாது. ஏன்னா இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அழிவு என்பது நீங்கள் எதிர்பார்ப்பது போல வருவதல்ல, எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடியது. அதனால தேவனோடு நெருங்கி வாழணும். தேவனோடு நம்ம நெருக்கமான வாழ்க்கைக்கு ஏன் வரணும்? ஒரு ஆழ்ந்த உறவோடு இயேசு கிறிஸ்துவோடு இன்னைக்கு நம்ம வரணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், கர்த்தரை சத்தியத்தை விசுவாசிக்க கூடியவர்கள், தேவனோடு உன்ன நெருக்கமான அனுபவத்துக்கு வரணும். தீர்க்கதரிசியுடைய செய்தியின் முழு சாராம்சம் என்ன? வார்த்தைக்கு திரும்பு, கிறிஸ்து இடத்துல திரும்பு. கிறிஸ்து கிட்ட நம்ம திரும்புறதோடைய நோக்கம் என்ன? அவரோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட உறவு நமக்கு உண்டாக வேண்டும். அநேகர் செய்தியை வாசிக்கிறார்கள், ஆனா கிறிஸ்துவோடு நெருங்கின உறவு இல்லை. கிறிஸ்துவோடு நெருங்கின உறவுக்கு போகும்போது என்ன நடக்கும்? நம்மளுடைய குறைகளை நாம் பலிபீடத்தில் வைக்கும் அனுபவங்களை உருவாக்குவார். அவர் இடத்துல நெருங்க நெருங்க நமக்குள்ள இருக்கிற குறைகள் சில நேரம் கட்டி எடுத்து வெட்டுவார். வெட்டுட்டோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன செய்ய, பழைய ஏற்பாட்டு ஆசாரி என்ன செய்வான்? ஆடை எடுத்து
பலிபீடத்துல வச்சு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எடுப்பான். எடுத்து வசனம் சொல்லுது, இரக்கமில்லாமல் அதை வெட்ட வேண்டுமா அந்த பலிய. எப்படிங்க? எப்படி வெட்டணும்? இரக்கமில்லாம வெட்டணும். வெட்டும் போது உள்ள இருக்கிற கிட்னி, லிவர், குடல் பாகம் எல்லாம் வெளியே வந்து அந்த பலிபீடத்துல இருக்கும். அப்படி இருக்கும் போது அதை அக்னியிலே சுட்டரிக்கும் போது கர்த்தருக்கு உகந்த ஒரு வாசனை. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளும் புறமும், உள்ளத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற ஒளிப்பிடத்தில் மறைந்திருக்கிற பாவ சிந்தைகள், குறைகள், நம்மளுடைய பொல்லாத குணங்கள் என்ன இருந்தாலும் பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு காலம் இது. அப்படியே நாங்க சர்ச்சுக்கு போறோம், சர்ச் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, ஆர்சி சபையில நான் போய் மாதாட்ட ஜெபிக்கிறேன், இல்ல நான் என்னுடைய பெண்டிகாசம் சர்ச்சுக்கு போறேன், என் பாஸ்டர் கிட்ட நான் ஜெபிக்கிறேன். ஐயா, இதெல்லாம் ஒன்றுமாகாது. இயேசு கிறிஸ்துவின் பலி நம்மளுடைய உள்ளத்தில் அந்த ரத்தம் பூசப்பட வேண்டும். ரத்தம் பூசப்பட்டா மட்டும்தான் நீங்க ஒரு சபைக்கு உண்மை முத்தமா போனா கூட நீங்க ரசிக்கப்பட முடியாது. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படும். இந்த கழுவப்படும் அனுபவம் நமக்கு வரணும். இந்த எரிந்து சாம்பலாகிற கூட்டங்கள் எல்லாம் இயேசுவை பரிகாசம் பண்ணின கூட்டம், இயேசுவை பார்த்து சிரித்த கூட்டம். நீங்க போய் அவங்களோட எல்லாம் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் எடுத்து அனுப்புறாங்க, எப்படி எல்லாம் இயேசுவை பரிகாசம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இந்த நியாய தீர்ப்பு இது உலகத்துக்கு இப்பொழுது ஒரு எச்சரிப்பு. இது ஒரு எக்கால சத்தத்தை போல. மனம் திரும்பாவிட்டால் லாஸ் ஏஞ்சலஸ்ல நடந்தது உலகம் முழுவதும் அது நடக்கும். பாருங்க, அந்த அந்த பிக்சரை காட்டணும். அந்த earthquake, இப்படிப்பட்ட விரிசல் பாத்தீங்கன்னா 1500 மைலுக்கு வந்திருக்கு. அந்த பிக்சருக்காக we have that அந்த ப்ளூ கலர்ல அந்த டெக்டானிக் பிளேட்ஸ், ரெட் கலர் லைன், ஒரு ப்ளூ மேப் ஒரு ப்ளூ கலர் கடல் இருக்குமா இருக்கா, அல்ல ரெட் லைன்ஸ் இருக்கும் பாருங்க, டெக்டானிக் பிளேட்ஸ். அதாவது இந்த பூமி அதிர்ச்சி எங்க தொடங்கும்னா பசிபிக் கடல் தான் தொடங்குமா. பசிபிக் கடல்ல இந்த பூமியை வந்து சுத்தக்கூடிய அந்த என்ன சொல்றது, ரொட்டேஷன் பிளேட்னு சொல்லுவாங்க. பசங்கெல்லாம் நீங்க காலேஜ் படிச்சவங்க உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. நாட் திஸ் ஒன் மோர் விஷுவல். அந்த மேப் இருக்கும், அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ரெட் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. ஆமா, நீ சர்ச் பண்ணு, நான் இது பண்றேன். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா this map, yes. இப்ப பாருங்க, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த 1500 மைல் சொன்ன பாருங்க, சென்ட் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவுடைய இந்த பார்டர்ல தொடங்கி ஏறக்குறைய இங்க சான் பிரான்சிஸ்கோ வந்துடும். இது வரைக்கும் அடிபாகத்துல ஏற்கனவே கிராக் வந்து நிலம் இப்படி தொங்கிட்டு இருக்குது. அதான் நிலச்சரிவுகளை நீங்க அங்க பாக்குறீங்க, வீடுகள்லாம் உள்ள போகிறத பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து இத வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் என்று நம்ம சொல்லுவோம். இது என்ன நடக்குதுன்னா, இது ஆப்பிரிக்கா நீ காட்டி இருக்கிறப்ப அமெரிக்கா நீங்க இருக்குல்ல, இத வந்து இந்த சிவப்பு லைன் தெரியுதுங்களா, தெரியுதா அருண்? அது இதுல காட்டு, அந்த ரெட் லைன்ஸ் காட்டு. இதான் நார்த் அமெரிக்கா. உங்களுக்கு லாஸ் ஏஞ்சலஸ் இங்க இருக்கு. இந்த சிவப்பு லைன் நீங்க பார்க்கக்கூடியது ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லுவாங்க. இதோடைய காரியம் என்னன்னா, இந்த தட்டுகள், அதாவது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பாறை இருக்கு, அது ஃபுல்லா இரும்பு, அதைத்தான் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகும், பூமியை இப்படி சுத்திட்டு சுழற்சியில இருக்க செய்யக்கூடிய அது ஸ்ட்ராங் பாறைகள்னு சொல்லலாம், அதை பிளேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூமி சுத்துது இல்லையா, அதுக்கு ஒரு ரொட்டேஷன் கொடுக்கக்கூடியது உள்ள இருக்கு. கிராக் அதுல வந்து இருக்கு. இது எங்க தொடங்குதுன்னா பசிபிக்ல தான் தொடங்குது. அதுல கிராக் வந்து இந்த சிவப்பு லைன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த லைன் முழுவதும் எல்லாம் இந்த தொடர்ச்சி, இந்த பாகம் முழுவதும் நிறைய இடங்கள் கடலுக்குள்ள போயிருக்கு. நம்ம இந்தியா சென்னை வரைக்கும் வந்தோம்.
ஏன்னா சென்னை ஏற்கனவே ஆடிட்டு இருக்கு. அந்தமான் பாதிக்கப்படும், சிங்கப்பூர்ல பிளட் வந்துடும். உலகத்தை குலுக்கும் ஒரு பூமி எதிர்ச்சியாக இருக்கும். இது சாதாரணமாக சொல்லல. ஏன்னா தேவன் இதை தெளிவாக ஒரு மனுஷனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் இதை அறிவித்தார். நான் சும்மா அவர் சொன்னதுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ள, நான் போய் ஸ்டடி பண்ணேன். இதுல என்ன தெரியுங்களா, 1933 அந்த தரிசனம் பார்த்துட்டார். ஆனா பகிரங்கமா அவர் சொல்ல ஆரம்பித்தது 59. அப்பதான் பகிரங்கப்படுத்துறார். சபைகள் நடுவில் பேசுறாரு, யாருமே நம்பல. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, அவர் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு கிராக்கு கூட உள்ள இல்லை. 65 அவர் மரிச்சிட்டாரு. 70 கிராக் தொடங்குது. அவர் மரித்து 5 வருஷத்துக்கு அப்புறம் கிராக் அப்படியே தொடங்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்து, நீ என்ன கிறுக்கனா, ஒரு கிராக் கூட இல்லை என்று அவரை பரிகாசம் பண்ணவர்கள், அவரை எதிர்த்து நின்றவங்க பல பேர். ஆனா அவர் கடைசியா சாகருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், லாஸ் ஏஞ்சலஸ் கடலுக்குள்ள போல நான் கள்ள தீர்க்கதரிசி. லாஸ் ஏஞ்சலஸ்க்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொன்னார். இங்கு நியாய தீர்ப்பு தொடங்கினதை பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாவம் செய்யறனால தேவன் யாரையும் இன்று நியாயம் தீர்க்க மாட்டார். பாவத்துக்கு பரிகாரம் கொடுத்துட்டார், ரத்தம். ஆனா ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போவதை நிமித்தம் தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அதுதான் யோவான் சொல்ற. வாங்க யோவானின் புத்தகம் அந்த வசனத்தை வாசிட்டு, யோவான் 3ஆம் அதிகாரம் யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க. 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. உலகத்தை நியாய தீர்ப்புல ஆக்கினைக்குள் உட்படுத்தாதபடி அவர் அதற்காக வரல. ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்காக அவர் உலகத்துக்கு வரல. உலகம் அவராலே ரட்சிக்கப்படும்படி அவர் வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். உங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு அவர் வரல, உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். உங்களை அழிக்கிறதுக்கு அவர் வரல, ரட்சிப்பதற்கு வந்தார். ஆனா பிரச்சனை என்னன்னு பாருங்க. 18 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிரு. இந்த வசனத்தை நான் வேற விளக்கம் சொல்றேன். தலைவலி வந்தா யாராவது செத்துருவேன்னு பயந்துருக்கிறீங்களா? ஒரு சின்ன தலைவலி வருது, ஐயோ நான் செத்துருவேன், எனக்கு தலைவலி வந்துருச்சு, பயப்பட மாட்டோம். ஒரு ஜெனரல் காய்ச்சல், ஃபீவர், ஜெனரல் பாடி பெயின், பொதுவாய் வரக்கூடிய, பயப்பட மாட்டோம். யாருக்காவது கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா பயம் தொடங்கும் இல்லையா? கேன்சர் 4th ஸ்டேஜ். யாருக்காவது எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு, நிச்சயமா பயப்படுவாங்க. காரணம் என்ன? மருந்து. கரெக்டா சொன்னார். வியாதியை கண்டு பயம் இல்ல, மருந்து இல்லாம பயம். இப்ப பாவத்தை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா மருந்து சாப்பிடாம போனா மரிச்சிருக்கீங்க. இப்ப நியாய தீர்ப்பு பாவத்தை நிமித்தம் அல்ல. ஏன்னா பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு தான் கர்த்தர் சிலுவையில இயேசு மரித்தார். நீ ஏன் பாவம் செய்யறன்னு ஒரு கேட்கல. இந்த பாவத்தை கழுவுவதற்கு என்கிட்ட மருந்து இருக்கு, இந்த மருந்தை ஏன் நீ யூஸ் பண்ணலன்னு கேட்க. இதுக்குதான் நம்ம சாக போறோம்.
யாராவது செத்தா, யாராவது அக்கினி தீர்ப்பு அடைந்தான், யாராவது இன்னைக்கு பாதாளத்துக்கு போனா, பாவத்தின் நிமித்தம் அல்ல, பழைய ஏற்பாடு வரைக்கும் பாவத்தின் நிமித்த நரகத்துக்கு போனான். புதிய ஏற்பாட்டுல ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போவதுதான் இருக்கிறதுல பெரிய பாவம். ஏன் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு யோசனை? அதனால ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். இல்லைன்னு சொல்றக்கே அவன் தேவன் சொல்லணும் இல்லையா? தேவன் அப்ப தேவன் அவன் சொல்லித்தான் ஆகணும். அதனால அவன் சொல்ற தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். ஏன்னா தேவன் சொன்ன பிறகுதான் நீ இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப தேவன் ஒண்ணு இருக்குதுன்னு வாய் அறிக்கை பண்ணுது. நாளை தேவன் இன்னைக்கு பெரிய கேள்வி, பல கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறாரா, எங்க இருக்கிறாரு என காட்டு. நம்மள மனுஷனா அவர் சாயல்ல படைத்ததுனாலதான் இத்தனை கேள்விகளை கேட்கிறோம். மாடா படைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நேரம் புல்லு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு மாடு சாணம் போடுது, சாணம் போட்டுட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. மனிதனாக படைத்ததுனால இத்தனை கேள்வி, அவர் சாயலை படைத்ததுனால கேள்வி. எதுக்காக யோசிக்கிறோம்? என்ன யோசனை? கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு என்ன யோசனை? காரணம் என்ன தெரியுங்களா? பாருங்க, அழகா விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஏன் அநேகர் வரமாட்டேங்கிறாங்க? நம்ம எவ்வளவு குரல் கொடுத்தும் அநேகரால வர முடியல. ஏன் லாஸ் ஏஞ்சலஸ் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாதா? எல்லாரும் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் ஆர்சி. இந்த சினிமா நடிகர்கள்ல, இந்த சினிமா நடிகர்களா இருந்தவங்க பாப் சிங்கர்ஸ். இப்ப நீங்க ஃபேமஸான பாப் சிங்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். என்னுடைய காலத்தில் இருந்த மடோனா ஒரு ஃபேமஸ் பாப் சிங்கர், சர்ச்சில் பாடிட்டு இருந்தவர். பிரிட்னி ஸ்பியர்ஸ் சபையில, புராட்டஸ்டன்ட் சபையில அருமையான பாடகியா இருந்தவர். அப்படியே சினிமா உலகத்துக்கு ஹாலிவுட் இழுத்துட்டு போகுது. அவங்க தாத்தா ஸ்டோரி எல்லாம், ஒரு சில நடிகர்களுடைய தாத்தா ஸ்டோரி பார்த்தா, அவர் பாஸ்டர் இருந்தாரு, எங்க தாத்தாவுடைய அப்பா. என்னப்பாச்சு? சந்ததி மாறிடுச்சு, காலங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, அந்த குடும்பம் பின்மாற்றமா வைத்து கடைசியில சினிமா உலகம் வரைக்கும் போய் நாசக்கேடாக அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தது. ஏன் கர்த்தர்கிட்ட வருவதற்கு என்ன தாமதம்? ஏன் மருந்து சாப்பிட நீங்க விரும்பல? கேள்வி என்னன்னா, நீங்க பாவம், உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது என்று யாரையும் தேவன் ஆக்கினி தீர்ப்பு அடைய அவர் கொண்டு வரல. அவருடைய அனைத்து நம்மேல் வருகிற ஆக்கினி முழுவதும் அவர் மேல் விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு பாருங்க. 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் ஒளியை பார்க்கிறோம். இதுதான் பதில். ஏன் ஒரு மனுஷன் வரமாட்டேங்கிறான் ஆண்டவர்கிட்ட? அவன் இருளை விரும்புறான். நான் இந்த வியாதியோடவே இருந்து, பாவம் என்னும் வியாதியிலே நான் நாசம் அடைகிறேன். எனக்கு என்னை கழுவருக்கு எதுவும் வேண்டாம். ஒரு சிம்பிள் கேள்வி உங்களை கேட்கிறேன், ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு கேட்கிறேன். அந்தமான் போயிருக்கோம், 2017 லாஸ்ட் நினைக்கிறேன். 3 முறை அந்தமானுக்கு போயிருக்கிறேன். 2017 நான் போனது கடைசி. அங்கே போயிருக்கும்போது ஒரு மலைஜாதி, அங்க 7 விதமான மலைஜாதி மக்கள், காட்டுவாசிகள் இருக்காங்க. அது இந்தியாவுடைய சொத்து. அது ரொம்ப பாதுகாப்பா அவங்க வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஜவாரா என்கிற ஒரு ஜனங்கள். ஏன்னா நாங்க ஒரு தீவுல ஊழியம் முடிச்சுட்டு அடுத்த தீவுக்கு போகணும். அப்ப நாங்க ஒரு கார் எடுக்கணும். ஒரு 100 கிலோமீட்டர் நாங்க தாண்டின பிறகு ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்ல இருந்து திரும்ப ஒரு 30-40 கிலோமீட்டர் போனதும் அங்க ஷிப் எங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அப்படியே காரிலே நாங்க ஷிப்புக்குள்ளேயே ஏற்றிடுவோம் மேல, பார்சல் சர்வீஸ் மாதிரி. அப்புறம் கார்லயே உட்காந்துக்கலாம். அடுத்த தீவுக்கு கொண்டு போய் எங்களை இறக்கிறோம். நாங்க அங்க போய் ஊழியங்களை முடிச்சுட்டு வரோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு டைம். போற வழியில பாஸ்டர்மார்கள் எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, ஜவாரான்னு ஒரு காட்டுவாசிகளை நீங்க பாப்பீங்க. ஆனா அவர்கள் நிர்வாண ட்ரைப்ஸ். பாத்தீங்கன்னா அவங்க ஆடைகள் இருந்திருக்காது.
கொஞ்சம் கூட இருக்காது. நீங்க அவங்கள போற வழியில அவங்க எல்லாம் அங்க வருவாங்க, ஃபுல்லா கருப்பர்கள். எப்படி ஆப்பிரிக்கன் சொல்லி இருக்காங்க சுருட்ட முடியோட, அதே மாதிரி. ஆனா நீங்க அவங்கள ரொம்ப கூர்ந்து கவனிக்க கூடாது. போற வழியில நீங்க அவங்கள அப்படியே பார்த்துக்கலாம், அது அங்க இருப்பாங்க. இப்ப நாங்க போறோம். இப்ப என்ன ஆகுது, முன்னாடி பெட்ரோலிங் கார் போகும், பின்புறத்துல பெட்ரோலிங் கார் வரும், நடுவுல இடையில பெட்ரோலிங் கார் இருக்கும். அங்கங்க செக்யூரிட்டி நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஜவாராஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் போய் அவங்க பாஷைகளை பழகி, அவங்களுக்கு மொத்தமே 170 வார்த்தை தான். அவங்க உலகமே 170 வார்த்தைகள் அடங்கினது. அவ்வளவுதான் அவங்க உலகம். அப்போ கார்ல போகும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க ரொம்ப காட்டு மிராண்டி குத்தி, நீங்க அவங்க கூர்ந்தெல்லாம் பார்க்க கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது. ஜஸ்ட் போவாங்க, திடீர்னு கிராஸ் பண்ணுவாங்க. ரோட் கிராஸ் பண்ணும்போது நம்ம காரை நிறுத்திடணும். எப்படி மான் போச்சுன்னா, மிருகங்கள்லாம் போனா நம்ம காட்டு பகுதியில் நிறுத்தணும், அது மாதிரி நம்ம நிறுத்திக்கணும். இப்போ கார் நிறுத்தும் போது ஒரு கூட்டமே அப்படியே ஒரு ஃபேமிலியே அப்படியே ரோட கிராஸ் பண்ணாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கோபம் வந்துருச்சுன்னா அம்பு வில்லு வச்சிருப்பான், எடுத்து அடிச்சான்னா அது இங்க குத்தி வெளியே வந்துருமா. அப்ப நம்ம தப்பிக்கவே கூடாதுன்னு நினைச்சா அவன் ஒரு விஷத்தை யூஸ் பண்ணுவான். அந்த விஷம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. என்ன விஷம் அப்படின்னு கேட்டேன். காட்டுல ஏதோ அதுக்கு தனியா செடி இருக்காங்க. இல்லைங்க, அவங்களுடைய உமிழ் அப்படின்னா எச்ச அப்படின்னா. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து பல்லே விளக்குனது இல்லை. டோட்டல் ஸ்பிட் பாய்சன் ஆயிடுச்சு. இப்படி எடுத்து அங்க வச்சு அடிச்சாங்கன்னா நீங்க உயிரை பிழைக்க முடியாது. அடுத்தது அவங்க அந்த தூரத்துல வராங்கன்னா இங்க ஸ்மெல் வரும். ஏன்னா குளிச்சதே கிடையாது. மழை நனைந்தால் ஒழிய, மழை தண்ணி மேல வந்து விழுந்தா மட்டும்தான் அதுதான் குளியல். ஒரு சோப்பு போட்ட சென்ட்டோ நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸோ எதுவுமே அவங்க யூஸ் பண்றது இல்லை. இதுல நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். ஏன்னா நான் எல்லா அனுபவத்தையும் நான் பிரசங்கமாக மாற்றுகிறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பிறந்ததிலிருந்து பல்லே விளக்காம, பிறந்ததிலிருந்து குளிக்காம இருந்தா எவ்வளவு துர்நாற்றம் அவர்கள் மேல இருக்குது. எந்த அளவுக்கு அவங்களுடைய உமிழ் கூட, அவங்களுடைய எச்சம் கூட ஒரு பாய்சனா மாறுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருமானால், மனுஷன் பிறந்த நாள் முதல் கொண்டு அவன் பாவத்திலேயே குளித்துக் கொண்டிருக்கிறானே, கர்த்தர் பார்வையில் எவ்வளவு பெரிய நாற்றமாக இருக்கு. அதனால அவனுடைய சொல் கூட வெச்சமாக இருக்கு. நன்மை அவன் பேச முடியாது. அப்ப இந்த இருதயம் முழுவதும் என்னவாக இருக்கிறது? நாசக்கேடான இருதயமாக இருக்கிறது, விஷம் நிறைந்ததாக இருக்கிறது, பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. ஏன் நமக்கு இன்னைக்கு ரத்தம் வேண்டாம் நினைக்கிறோம்? நான் போறேன், சர்ச்சுக்கு போறேன், நான் ஃபாதர் கிட்ட சொல்றேன், ஐயா ஃபாதருக்கு கூட இயேசு தேவைப்படுது, பிஷப்புக்கு இயேசு தேவைப்படுது, போப்புக்கு இயேசு தேவைப்படுது. ஏன்னா பைபிள் சொல்லுது, என்ன வேதம் சொல்லுகிறது தெரியுமா? எல்லா மனிதனும் பாவம் செய்து, எப்படிங்க? எல்லா மனிதனும், அது ரெவரண்ட்மார்களா இருக்கலாம், போப்பாக இருக்கலாம், பூசாரியா இருக்கலாம், இது நம்ம மசூதியில அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம கிறிஸ்தவ ஊழியர்களாக இருக்கலாம். எங்களை முதல் கொண்டுதான் நான் பேசுகிறேன். எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானான். அப்படின்னா ஒவ்வொரு மனுஷன், பிறக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. அவர்கிட்ட வருவதற்கு என்ன யோசனை? இயேசு கிறிஸ்து என்றால் அன்பு. சிலுவையின் சின்னத்தை பாருங்க. ஏசாயா சொல்றார், அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஒரு அம்மாவை கேட்ட, உங்களுக்கு புரிதா என்ன? நீங்க இயேசு அழகான போட்டோ, அழகா இருக்கிற மாதிரி போட்டோ வச்சிருக்கிறீங்க, ஆனா வசனம் சொல்லுது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. இயேசுக்கு அழகு இருந்திருக்காதா? சௌந்தரியம் இருந்திருக்காதா? நிச்சயமா இருந்திருக்கும். ஏன்னா அவர் பிறக்கும் போது, குழந்தையா பிறக்கும் போது பாவம் இல்லாமல் பிறந்தார். பாவம் இல்லாம பிறப்பதினாலே சாபம் இல்லை, சாபம் இல்லாதனால அங்க வியாதி இல்லை, வியாதி இல்லாததுனால அந்த சரீரமானது ஜீவனுள்ள சரீரமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் நம்ம அணுக்கள்ல ஜீவன் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் அணுவுல நித்திய ஜீவன் இருந்தது. அப்படின்னா சிலுவையில் அவர் மறைக்காமல் இருந்திருப்பாரானால் இந்த 2000 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருப்பார், செத்திருக்க மாட்டார். ஏன்னா நித்திய ஜீவனுடைய ஒரு சரீரமாக இருந்தது. அப்ப இந்த சரீரத்தில் அழகம் இல்லை, சௌந்தரியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்?
இயேசு அழகாத்தான் பிறக்கும் போது அழகா இருந்திருக்க மாட்டாரா? வாலிபனா வளரும் போது ஒரு நல்ல அழகுள்ள ரூபம் இருந்திருக்காரா? நிச்சயமா இருந்திருக்கும். ஆனால் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்பது இந்த கல்வாரி சிலுவை. சரீரம் பிளக்கப்பட்டது, பிளவுண்ட கர்மலை. இந்த சரீரம் அங்கே நொறுக்கப்பட்டது. மோசே கிட்ட கேட்கிறாரு, மோசே நீ மலை உச்சிக்கு வா, நான் கடந்து போகும்போது நீ என்னை பார்க்கலாம். மோசே ஆவலா போறாரு. ஆனா ஆண்டவர் முகத்தை காட்டல, முதுக காட்டுறாரு. ஏன் முதுகுல என்ன இருந்தது? அத்தனை சவுக்கடி மோசைக்கு காட்டுறாரு. என் முதுகுல 40 முறை இயேசு சவுக்கால் அடிக்கப்பட்ட அந்த காய தழும்புகளை மோசைக்கு பார்க்கிறார். அப்பதான் மோசே சொல்றாரு, ஓ தேவனே நீர் இரக்கமுள்ளவர். ஏன்னா அந்த தழும்பை பார்த்துட்டார். கொலை செய்தால் நீ கொல்லப்படுவாய் என்பது பிரமாணம். இந்த பிரமாணத்தை எழுந்தது யாரு? மோசே. ஆனா மோசே கொலைகாரனா இல்லையா? அவரையே சாகல. கொலை செய்தவனை வச்சே அந்த பிரமாணத்தை எழுதுறார். மோசே எழுதுனது பிரமாணம், ஆனா பார்த்தது கிருபை. அல்லேலூயா. கொலை செய்தவனை வச்சு எழுதுறாரு. கொலை செய்கிறவன் கொல்லப்படுவான், ஆனா மோசே கொல்லப்படலையே. அதாங்க கிருபை. மோசே அந்த கிருபை பார்த்தார், முதுக பார்த்தார். எதை பார்த்தார்? அந்த தழும்புகளை பார்த்தார், நொறுக்கப்பட்ட சரீரத்தை பார்த்தார். எந்த மனுஷன் நமக்காக இப்படி சாக முடியும்? எந்த தெய்வம் நமக்காக இப்படி சாக முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அந்த கனமும் மகிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட வருவதற்கு என்ன தடை? எத்தனை முறை வேதத்தை வாசிச்சிருக்கிறீங்க? வீட்டுல சுத்தமா பைபிளை நீங்க வச்சிருக்கலாம். ஆனா இயேசு சிலுவையில மரித்தாருங்கிறத வாசிக்கும் போது உங்க கண்களை கண்ணீர் என்னைக்காச்சும் வந்திருக்கலாம், உள்ளம் உடைந்திருக்காங்க. இதை திரும்ப திரும்ப பல இடங்கள்ல நான் கேட்டுட்டேன். அதை வாசிக்கும் போது உள்ள உடையதான். அதை படிச்சு முடிச்சுட்டு நீங்க போகும்போது அந்த இருதயமானது உடைந்த நிலைமைக்கு வருகிறதா? ஏன்னா பாவத்தினால உள்ளம் கல்லாயிருச்சு. கல்லான இருதயத்தை ஆண்டவர் மாத்திரமே உடைக்க முடியும். ஓ பிரியமானவர்களே, இன்னைக்கு பொல்லாப்ப நேசிக்காதீங்க. நீங்க பாவத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். பாவத்துக்கு பரிகாரம் இருக்கு. ஆனா இந்த பரிகாரத்தை, இந்த மருந்தை நீங்கள் புறக்கணித்து விட்டால் இனி உங்களை குணப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஊற்றுண்ட கண்மலையை நோக்கி நீங்க வாங்க. நான் இயேசுவை நாளைக்கு சேவிப்பேன். நோ, இன்னைக்கு இரவு நீங்க உயிரோட இருப்பீங்களாங்கிறதே உறுதி இல்லை. நமக்கு லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் என்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துட்டு இயேசு கிட்ட வரேன். நீ கடமை முடிக்கிற வரைக்கும் மூச்சு இருக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற கடமைக்கு மேல பெரிய கடமை இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. முதல் அதை முடியும். கல்வாரி சிலுவைக்கு வாங்க. உங்க இருதயத்தை அர்ப்பணிங்க, உங்க உள்ளத்தை கொடுங்க. தேவையில்லாதது, விரும்பாதது, பொல்லாத குணங்கள் எங்க இருக்குதோ சகலத்தையும் தூக்கி அவருடைய பாதத்தில் வைங்க. உங்களுக்கும் எனக்கும் வருகிற ஆக்கினி அவர் மேல் விழுந்தது. உங்க மேல என் மேல இருந்த சாபத்தை அவர் எடுத்துட்டார். ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, என் சமூகத்துக்கு வா, உனக்கு தைலத்தை கொடுத்து உன்னை நான் குணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிமள தைலம், நம்மை குணமாக்கும் தைலம் அவர் கையில் இருக்கு. ஓ கல்வாரி சிலுவைக்கு வாங்க, பிளவுண்ட அந்த கண்மலைக்கு வாங்க. வெடிக்கப்பட்ட கண்மலைகளை பாருங்க, வெடிச்சிருக்கும். அந்த ஆண்டவருடைய சரீரம், அவரை வேதம் கண்மலை என்று சொல்லுகிறது. பிளவுண்ட கண்மலை. தயவு செய்து அங்க வாங்க. ஐயா, நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கிருபை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த கிருபை பூமியை விட்டு எடுக்கப்படுகிற காலம் வந்திருக்கிறது. கடைசி வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவனோ இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்மை சுத்திகரிக்கிற
ஆவிக்குரிய வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சுன்னா, என்னை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ரத்தம் இருக்கு, என்னை சுத்தம் பண்றதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே உங்களுக்குள்ள கொஞ்சம் பரிசுத்தம் வந்துருச்சு. அது தெரிந்து கொண்டாலே அவருடைய பார்வையில தெரிஞ்சு கொண்டது. சில நேரம் விடுதலை என்ன தெரியுங்களா, நமக்கு சில நேரம் சோப்பை பார்த்ததுமே நம்மளுக்கு மனதுல என்ன வந்துடும், என் துணி சுத்தமாயிடும். சோப்பை பார்த்ததுமே நம்ம மனசுல என்ன வந்துடும், நான் குளிச்சு முடிச்சது நல்ல கிளீனா இருக்கும். ஏன்னா சுத்திகரிக்கிற பொருள் தெரியாம இருந்துச்சுன்னா நான் என்னை எப்படி சுத்தம் பண்ணுவேன், என் துணியெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுவேன்? அப்போ அதுக்கு விட கிடைக்கும் போது நமக்கு விடுதலை பாதி வந்தது போல, அதை பயன்படுத்தும் போது மீதி நமக்கு வந்துடும். இன்னைக்கு விடை இருக்கு. பதில் இல்லாமல் இருந்தால்தான் நீங்க என் நிலைமை என்ன ஆகுமோ என்று யோசிக்கலாம். இன்னைக்கு நமக்கு பதில் இருக்கு. பரிசுத்தம் செய்கிறவன் பரிசுத்தமாக, நீதியை புரிந்து கொண்டவன் இன்னும் நீதிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வாங்க. ஆனா எனக்கு வேண்டாம், இந்த ரத்தம் வேண்டாம், எனக்கு இந்த சுவிசேஷம் வேண்டாம், இந்த வார்த்தை எனக்கு வேண்டாம், நான் என் வாழ்க்கையை நான் உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் நான் தர முடியாது. கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. தேவன் பணம் காசு இந்த எல்லாம் வெள்ளி பொன் எல்லாம் வீதிக்கு வந்துவிடும் என்பது இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:3 நினைக்கிறேன், இல்ல 13. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. 1 வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம். இது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசன வார்த்தை. இன்னைக்கு லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிற ஐஸ்வர்யவான்களின் நிலைமை, உங்க மேல வருகிற நிர்பந்தங்கள் நிமித்தம் அழுக. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது வேதம். எவ்வளவு உண்மை பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தை நம்ம கண்களை பார்க்கிறோம். வாசிங்க சிஸ்டர். உங்கள் ஐஸ்வர்யங்கள் அழிந்து, உங்கள் வஸ்திரங்கள் கொட்டரித்து போனது, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளில் உள்ள துரு பாருங்க, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை பாருங்க. இதெல்லாம் கண்கள் முன்னாடி நடக்கிறதை பார்க்கிறோம். யாருக்காக வாழ்றீங்க? ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துக்காக வாழுங்க. இந்த உலகத்துல ஒன்னும் நீங்க சம்பாதிக்க முடியாது. அதனால என் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்தேன். அவரை பத்தி சொல்லிக்கொண்டே போய் எங்கேயோ பிரசங்கம் செய்யும் நேரத்தில் என் ஜீவன் போகுதான், இல்ல நான் பயணத்தில் போகிற நேரத்தில் என் ஜீவன் போகுதான் எனக்கு தெரியாது. அல்லது இயேசுவின் வருகையில் என் ஜீவனை அவர் உயிர்த்தெழுதலை எனக்கு பங்கை கொடுக்கிறாரா, அது அவரை சேர்ந்தது. ஆனால் இந்த வாழ்க்கை இயேசுவுக்கு தர வேண்டும். இங்க இருக்கும் ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். நான் 2 தீர்க்கதரிசனம் பேசணும்னு நினைச்ச முடியல. ஆனால் இந்த நேரத்துக்குரிய அந்த தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தது. இதை கொஞ்சம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. Thank you Lord. Hallelujah. ஸ்டாண்டோட கொடுத்தீங்கன்னா praise the Lord. Praise the Lord.
Praise you. Thank you, Lord Jesus. நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். செய்தியை கேட்டவர்கள் இந்த நாள்ல அவருடைய பாதத்துல அவங்களை ஒப்பு கொடுங்க. சத்தியம் அறிந்தவர்கள் நீங்கள் நீதியை அறிந்திருப்பீர்களானால் வேதம் சொல்லுது இன்னமும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னமும் பரிசுத்தமாகணும். ஓ நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி. எல்லாரும் உங்க கண்களை மூடி இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பாருங்க. Glory Lord, hallelujah. Hosanna, Hosanna, 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 hallelujah. Amen. கர்த்தரின் மீட்பரே, நாம் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து சென்றாரே. அமர்ந்த தண்ணீரண்டை என்னை அமர செய்தாரே. நீதியின் பாதைகளை என்னை நடத்துகின்றாரே. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பராய் இருந்தார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள்ல நமக்கு மருந்தாக அவர் வந்திருக்கிறார், ஜீவனாக வந்திருக்கிறார். நம்மளுடைய உள்ளத்தை அவருக்கு கொடுப்போமா? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் முழுவதும் மறித்து வருகின்றன. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பங்காக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமது கிருபையினால் நம்மளை அழைத்திருக்கிறார், தமது பிரசனத்தினால் நம்மளை அழைத்திருக்கிறார். ஓ, அவரை சார்ந்து வருவீர்களா? உங்க உள்ளத்தை கர்த்தருக்கு இன்னைக்கு சாயங்காலத்தில் கொடுப்பீர்களா? Thank you Jesus. உங்க பிரசனத்துக்கு நன்றி ஆண்டவரே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேளைகளில் தேவாரி என்னோடு இருந்து என்னை தேற்றி நடத்திடுவே. சத்துக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தமாக்கி என் தலையை என்னையா நீர் அபிஷேகம் செய்கின்றீர். Hosanna, Hosanna, hallelujah. 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 Amen. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. உங்க பிரசன்னத்துக்கு நன்றி. Oh, hallelujah. Glory, Lord. நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற
என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதெனில் உன்னிலை உணர்ந்தாயோ. ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதெனில் உன்னிலை உணர்ந்தாயோ. திருவுதிரத்தை நம்பி நீ வருவாயானால் ரட்சிப்பின் சால்வையை பெற்றிடுவாய். நம்ம இருக்கும் ஒவ்வொருத்தரும் இயேசுவை போல மாறலாமா? நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். இயேசு இந்த கடைசி நாட்களிலே வருகிறார். அவருடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளும்படி வருகிறார். இரட்சகராக வந்தார். நம்மை குணமாக்கும் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். நம்மை குணப்படுத்துகிற கிறிஸ்துவாய், சமாதானத்தின் தேவனாய், யெகோவா ஷம்மாவாக நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனால் வரும்போது மீட்பராக வருகிறார். இந்த சரீரத்தை மீட்டுக் கொள்ளும்படி வருகிறார். ஓ பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபம் செய்வோமா? இங்க நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது நம்மளுடைய உள்ளம் நடுங்க வேண்டும் அல்லவா? ஓ ஹalleluya, thank you Lord. என் மீட்பர் இன்றும் ஜீவிக்கிறார், இப்பூமி மீதினில் நின்றிடுவார். என் மீட்பர் இன்றும் ஜீவிக்கிறார், இப்பூமி மீதினில் நின்றிடுவார். என் மாமிசம் அழுகி போன பின்னும் என் கண்ணால் அவரை கண்டிடுவே. இயேசுவை போல் மாறிடுவோம். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். ஓ நன்றி ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உங்க வார்த்தையின் பிரசனத்துல நிரப்பி தேவன் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த வார்த்தை போயிருக்குன்னு எனக்கு தெரியாதான இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கண்களை தேவன் திறந்தருளும் ஆண்டவரே. தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் போது அவர்கள் சிந்தித்து போகட்டும். இந்த உலகத்தை நம்பியா நம்ம வாழ்வது? இந்த உலகத்தில் வரும் ஆபத்துகள் எத்தனை, விபத்துகள் எத்தனை, இந்த உலகத்தில் வரும் பேரழிவுகள் எத்தனை. அழிந்து போகும் ஒரு காலத்துல, எல்லாம் அழிந்து போகும் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல், நீர் ஒருவரே எங்களுடைய ஆறுதல் ஆண்டவரே. ஓ தேவாதி தேவன், நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்துங்க, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துங்க, அவங்க ஆத்துமாவை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். ஓ ஹalleluya, thank you Lord, thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. thank you Father, praise the Lord. நமக்கு மத்தியில ஜேம்ஸ் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அருமையான செய்தியை
கேட்கும்படியாக செய்திருக்கிறார். உண்மையுமே அருமையான செய்தி, ரொம்ப பிரயோஜனம் உள்ள செய்தியாக இருந்தது. சில புதிய விஷயங்களையும் நம்ம என்ன செஞ்சோம், நிறைய பேர் நம்ம கேட்டிருந்தாலும் புதிய விஷயங்களை நம்ம கண்டுகொண்டோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றியும் அது மீதான நியாய தீர்ப்பை குறித்தும் நாம் காண உதவி செய்தார். உண்மையிலுமே தேவன் அந்த சகோதரரிடமிருந்து பேசினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிப்பவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நாம் ஒரு கூடுகையை கூடும்போது அதில் எந்த விதம் பிரயோஜனம் இருக்கணும், அப்பதானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். நல்ல பிரயோஜனமான காரியங்களை நமக்கு செய்தார், நல்ல காரியங்களை சொன்னார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் கடைசியாக ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி நம்ம இதை முடித்துக் கொள்ளலாம். நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் தேவனிடத்திலே ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவை வேலும் கூட ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்திலே சிறிது நேரம் ஒரு நாமத்தை ஆண்டவரை தொழில் கொள்கையாக கொடுத்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் கர்த்தாவே அது உலக தோற்றத்திற்கு முன்பாக அது தீர்மானிக்கப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையும் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது, யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பதை நீர் ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சரியான சிறிய கூட்டமாக இருந்தாலும் நல்ல செய்தியை எங்களுக்கு கேட்கும்படியாக ஆண்டவரை கொடுத்த சிலாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. கேட்டவர்களாக மட்டுமல்ல, அதன்படியாக நடக்கிறவர்களாகவும் இருக்க நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எப்படியாக நியாயத்திற்பானது இந்த பூமியின் மீது வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே, நாங்கள் அதற்கு தப்பிக்கும் அரணுக்குள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. தேவனை ஒளியாகி உம்மை புறக்கணியாதபடி ஆண்டவரை இருளை விரும்பாதபடி உங்களுடைய ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் அடைக்கலம் போகும்படியான இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களை ஸ்தோத்தரிக்கின்றோம். எப்படியாக எங்களை பாதுகாத்து கூட்டி வந்து சென்றீரோ அதே விதமாக எங்களை மறுபடியுமாக ஆண்டவர் பத்திரமாக கூட்டி போக வேண்டுமா உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாவற்றும் கரத்திலே கொடுக்கின்றோம். கர்த்தாவே, தேவையானது ஒன்றே என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, இந்த உலகத்தின் இச்சைகளும் அல்ல. ஒருவன் என் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் என்னுடைய அன்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலக இழிவான ஆதாயங்களை தேடாதபடி உம்முடைய மேலான பரம காரியங்களை தேட நீர் உதவி செய்ய வேண்டுமா சொல்கின்றோம். கர்த்தாவே, எல்லாவற்றும் கருத்திலே கொடுக்கின்றோம். நீரே ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாராவது நீங்கள் வியாதிஸ்தர்கள் இல்லது மனதில் பாரமுடையவர்கள் சகோதரரிடம் ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். அதற்கான காரியங்களை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம்.